கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை கர்த்தர் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். காவலைகள் மறந்து களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகுத்துவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு கர்த்தர் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு கர்த்தர் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் 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 களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்கல கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாம என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாம என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. எல்லாரும் முழங்கள் படிடலாம், கருத்தோடு துதித்திடுவே. அப்படியே எல்லாரும் முழங்கள் படிடுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா
சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க 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 கலங்கலப்பா கலங்கலப்பா விசுவாசத்தோடு ஓ கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே அன்பே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே விலகட்டாண்டவரே மகிமை ஆருயிரே திரும்ப பெருகட்டும்பா திரும்ப பெருகட்டும் இந்த திருவிருந்த ஆராதனையில ஒவ்வொருத்தரையும் ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே மாமா துராபாலா இமாமா துராபாலா ருவாபாலா சேகரதரபாலா யாந்தரா அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே வாழ்வோ வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும் சத்தத்தை உயர்த்தி வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க இன்னொரு முடியும் விசை வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும் வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க உம் முடியும் சித்தம் நான் செய்வேன் அதுதான் என் உணவு உம் சித்தம் நான் செய்வேன் அதுதான் என் உணவு அன்பே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே 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 கரங்களை தட்டி ஹalleluya நன்றி தகப்பனே நன்றி ஐயா நன்றி ஐயா நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து மகிமைப்படுத்து மகிமைப்படுத்துங்க ஓ ஷக்கரபா துரபாலலியாந்தரா ரிமானா துரகல ஷேகரதலதியாந்தரா லபரா துரமனா ருக்கரபலோலோர் ஷிலியாந்தரா லேலியாந்தரமோ விலங்கட் விலங்கட் கிருபை பெருகட்டும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கிருபை பெருகட்டும் ஓ அக்கினி 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 இந்த காலை வேளையில நுகங்களை முறிக்கிற அக்கினி நுகங்களை முறிக்கிற அக்கினி சாபங்களை அறுக்கிற அக்கினி இப்பொழுது இப்பொழுது ஒவ்வொருத்தருக்குள்ளே இறங்குவதாக 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 தூரபாபா தூரபல சேகரதரபல நிக்கலாமவோ ஹalleluya அரபல பர சேகர
ஒரு விசை கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்ன ஒரு விசை கூட சுத்திகரிங்கப்பா. பந்திக்கு நேரம் நாங்க கடந்து போறோம்ல, நீங்க ஒரு விஷயம் இந்த ஆராதனை எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. I will surrender. எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ரெண்டு கரங்கள் அப்படியே எல்லாரும் வானத்துக்கு நேராக இருக்கு. ஹalleluya, ஹalleluya. அப்பா அப்பா, எந்த நிலையில நம்ம இருந்தா நம்மளை ஒரு நாள் வெறுக்காத தெய்வம், நம்மளை ஒரு நாள் வெறுக்காத தெய்வம், நம்மளை ஒரு நாளை விட்டு விலகாத தெய்வங்க அவரு. மனிதர்கள் மாறலாம், கூட இருக்கிறவங்க மாறலாம், ஆனா நான் ஆராதிக்கிற தெய்வம் எந்த நிலையிலும் மாறாத என் கூட மரணம் வரைக்கும் அவர் என்னை நடத்துவார். சூழ்நிலை தலைகீழா இருக்கும், பாதையே இல்லாம முடிவு இருக்கும், ஆனா என் தெய்வம் முடிவில் ஒரு துவக்கத்தை வச்சு உலர்ந்து போன நம்முடைய வாழ்க்கைய, சிதைந்து போய் கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையில, மனிதர்கள் பார்த்து ஏளமா நினைக்கிற நம்முடைய வாழ்க்கைய ஒரு நாள் கட்டி எழுப்புவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளை கரங்களை தட்டி ஹalleluya. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே, நான் சில நேரங்களில் எனக்கு யாருமே இல்லைன்னு நான் கலங்கின நேரங்கள் அநேக நாட்கள் உண்டு. என்னை ஆறுதல் செய்வதற்கு யாருமே இல்லையா என ஏங்கின நாட்கள் உண்டு. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ ஒரு நாளும் எதற்காகவும் கலங்கக்கூடாது. மகளே, மகனே, என் அன்பு சகோதரா, அவர் நமக்காக தான் சிலுவையிலே சுமந்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு யாரும் வேணாம், நீங்க போதும்னு சொல்றோம். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமான இருண்டு போயிருக்கிற வாழ்க்கை, ஐயோ பாதையே இல்லப்பா, என்னால நடக்க முடியலன்னு சொல்ற நேரங்களில் அந்த இருளை மாற்றுகிற தெய்வம், இருளை ஒளியாக்குகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். வாழ்க்கையிலே என் வெளிச்சமோ, வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு. ரெண்டு கரங்களை எல்லாரும் வானத்துக்கு நேரம் உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அவரை பார்த்து பாடுங்க. வெளிச்சமும் நீரே அப்பா, நீங்க தான் சொல்றவங்க இன்னொரு விசை கூட என் வெளிச்சமோ, வெளிச்சமும் நீங்க தான், என் ஜீவனோ நீரே, எனக்கு எல்லாமே கூடவே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு. பக்கத்திலே அப்பா இயேசுவே, நீர் இல்லாமல் நான் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயும் ஆனிரே, காயப்பட்ட நேர
தகப்பனானிது. இத்தனை முறை வடித்த கண்ணீருக்கு என் கண்ணீரை துடைப்பதற்கு யாருமே இல்லை, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லைன்னு நினைத்த நேரங்களில் அவர் தாயாகவும் தகப்பனாகவும் பேசுகிற தெய்வம் அம்மாவும் நீரே. அப்பா எனக்கெல்லாமே இன்னொரு விசை அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. உணருங்க உணருங்க, அவர் அன்பை உணருங்க. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான். அம்மாவும் நீரே, அப்பா 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 இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, என்னாலுமே ஐயா நீதானே, என்னாலுமே ஐயா நீதானே, என்னாலுமே ஐயா நீதானே, என்னாலுமே ஐயா நீதானே. கடைசியா ஒரு விசை கரங்களை உயர்த்தி என் கூடவே இரும். உங்க சத்தம் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் என்னால முடியாதுன்னு ஒப்பு கொடுக்கிறோம். என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு நினைக்கிறவங்க சொல்லுங்க, என் கூட இருங்கப்பான்னு. என் கூடவே இரு. நான் எவ்வளவோ நடந்து பார்த்தேன் ஆண்டவரே, என் பலத்தால நடந்து பார்த்தேன், ஆனா என்னால முடியல. என்கிட்ட இருக்கிற பணம் என்னை காப்பாத்தோன்னு நினைச்சேன், முடியலப்பா. என்கிட்ட இருக்கிற திறமை ஒரு நாள் என்ன உயர்த்தோன்னு நான் நினைச்சேன் ஆண்டவரே, ஆனா எதுவுமே எனக்கு கை கொடுக்கல ஆண்டவரே. ஆனா நீங்க என்னாலும் என் கூட இருந்து என்ன நடத்துற பாதையை நான் பார்க்கும்போது ஆண்டவரே உம்முடைய அன்பிற்கு அளவில்லையே, அளவில்லப்பா. உம்முடைய அளவில்லாத அன்பு, உம்முடைய அளவில்லாத கிருபை எங்கள் மேல வச்சிருக்கிறீங்களே தயவு, ஐயோ வர்ணிக்க முடியலப்பா, ஒரு வார்த்தையில சொல்லி முடியாத ஆண்டவரே. நான் நடக்கிற பாதைகள் எவ்வளோ கரடு மேடுகளா இருந்தாலும் ஆனா உங்க கரம் இருக்க நான் ஒரு நாளும் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. உங்க கரம் இருக்க நான் பயப்பட மாட்டேன். உங்களுடைய கரம் எங்களை தேற்றுகிறது, உங்களுடைய கரம் எங்களை உருவாக்குகிறது, உங்களுடைய கரம் எங்களை அணைக்கிறது. அந்த வலக்கரம் எங்களை தாங்கட்டும்பா, எங்களை தாங்கட்டும். நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்கப்பா. உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கடைசியா ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு பல்லவி, ஒரே ஒரு பல்லவி, ஒரு விசை கூட எல்லாரும் கரங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர், யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை,
என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து என் கூட பாடுங்க. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. மீண்டும் யெகோவா சேனோ, யெகோவா சேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ, ஓ கட்டுகிறார், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. இன்னொரு விசை. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. இல்லப்பா, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீங்க இல்லாம, நீர் இல்லாமல் ஒன்று ஆகாது, அவர் இல்லாம ஒன்றும் நடக்காது. சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல். வெற்றுவங்க கரங்களை தட்டி. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. மகிமை. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. அணைக்கிற கரம் வருது, அணைக்கிற கரம் இறங்கி வருது. வெட்டுக்கோ, வெட்டுக்கோ, வெட்டுக்கோ. இரும, இரும, இரும. ராகாஷே ரிகாலா உரா பாபா உரா பாபா ரிமானா துரகாலா சே ரிகாலா சே. உன் கண்ணீரை துடைக்கிற கரம், கரம், கரம். உனக்கு முன்னாடி இருக்கிற கரம், அணைக்கிற கரம், உதவுற கரம், உருவாக்குற கரம். இப்பொழுது பிடிச்சுக்கோங்க, பிடிச்சுக்கோங்க. அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கையில என்ன வேணா இருக்கட்டுமா, எவ்வளவு பெரிய ஆளாவனா, ஆனா அவர் கிருபை நம்ம கூட இல்லைனா இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை. நம்புறவங்க கரங்களை தட்டி. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. பார்க்கிறோம், ஆவியானவர் எங்களோட பலமாக கிரியைகளை நடப்பிக்கும்படியாக, இயேசுவின் நாமத்தினாலே கிரியைகளை நடப்பிக்கும்படியாக, பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி கிரியைகளை நடப்பிக்கும்படியாக, தடைகளை யாவையும் உடைத்து தேவ மகிமை இறங்கி கிரியைகளை நடப்பிக்கும்படியாக, இந்த ஆராதனையில் தேவ வல்லமை கிரியைகளை நடப்பிக்கும்படியாக தேவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்பா, உங்கள் பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்க. உங்கள் கிருபை எங்களோடு சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படியே உட்காரலாம். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்கள், அவர் கிருபை. ஆமாம், இந்த நாளிலும் இந்த காலையில் இந்த பரிசுத்த ஆராதனையில் உங்களை காண்பில சிறப்பு அழைப்பாளராய் வந்திருக்கிறதான அன்புக்குரிய சகோதரன். இன்றைக்கி நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூநூல் தேவையில்லைன்னுவாங்க. பாப்பானுக்கு பூநூல் தேவையில்லை, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னுவாங்க. அந்த மாதிரி அறிந்தவர். நீங்கள் திரைப்படத்தை பார்த்துருக்கும் போது பார்த்துருக்கலாம்,
அடுத்தது நிறைய சபைகளில், குட்டி குட்டி சபைகளில் அவங்களுடைய டெஸ்ட் மணி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, எனக்கும் அதை பார்க்கும்போது, ஏன்னா நான் பாஸ்டர்ஸில் லிங்கில் பார்க்கும்போது நிறைய போஸ்டர் இவர் ஃபோட்டோ போட்டு வருது. சரி, நம்மளும் கூப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அவைலபிளாக இருந்தாங்க. என்ன ஒரு பெரிய வாய்ப்புன்னா, 10 மணிக்கு இங்கே பக்கத்தில் ஒரு சர்ச்சில் பேசுகிறாங்க பாரு, அது எனக்கு பார்த்து சாதகமாக முடிஞ்சு போச்சு. அதனால் நான் கேட்டேன், இல்லைன்னா அவங்களுக்கு டைம் இல்லை. அப்போவும் சொன்னார், நான் இங்கே போகிறேன், இங்கே போயிட்டு நான் காஞ்சிபுரம் போகணும், அதனால் முடியாதுங்க அப்படின்னாரு. இல்லையா, என்னுடைய டைம் வந்து காலையில், நீங்கள் அங்கே 10 மணிக்கு தான் இருக்கணும், நீங்கள் இங்கேருந்து 9:30 என்ன செஞ்சிடலாம், போயிடலாம் அப்படின்னு. அப்படின்னா நீ அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிச்சு. சரி, என்னை முதல்ல அந்த பாஸ்டர் தான் கூப்பிட்டுருக்கிறாரு, அதனால் நீங்கள் அவரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம அவரை எதிர்த்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு அப்படி வந்தால் அது நம்ம வாக்கு கொடுத்ததுக்கு அர்த்தம் இல்லை. அதனால் நான் ஃபோன் பண்ணேன். ஒன்றும் இல்லை, எனக்கு 10 மணிக்கு வந்துட்டால் போதும், அதுக்குள்ளேயே அனுப்பிச்சிடுவியா நீ வந்து டைமு கடத்திடக்கூடாது அப்படின்னாரு. நான் 10 மணிக்கு உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன்னு, அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இன்றைக்கி நம்ம சபைக்கு வர அன்புக்குரிய ஐயாவுக்கு தேவனுடைய கிருபையும் அவர் நம்ம கொடுத்த வாய்ப்புக்காக நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் அவங்களுடைய வாழ்க்கையின் சாட்சிகள், அவங்க எப்படி ஆண்டவருக்குள்ளே இன்றைக்கி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பறைசாட்ட அவங்க தன்னை ஒப்பு கொடுத்து இன்றைக்கி அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அதனால தான் நான் போட்டேன், முன்னாள் திரைப்பட நடிகர், இந்நாள் சிறப்பு சாட்சி அப்படின்னு போட்டிருக்கேன். சினிமா துறையில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சாட்சியாக வாழ்கிறதில்லை. அதில் நம்பர் 1 இன்னைக்கு வரைக்கும் சாட்சியாக வாழ்ந்த அப்படி தேவ மனிதன் யார் அப்படின்னா ஏவிஎம் ராஜன். அவர் தன்னை எல்லா வட்டத்திலையும் ஒப்பு கொடுத்து அற்புதமாக தேவனுக்கென்று அவருடைய கீழே டைட்டிலே போட்டிருப்பார். என்ன போட்டிருப்பார்? நான் இயேசுவுக்கு அடிமை அப்படின்னு போட்டிருப்பார். இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி வரலை. ஆண்டவர் கிருபையாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. அதே மாதிரி ஐயாவும் ஆண்டவருக்குள்ளே இன்னும் கிருபையாய் வரும்படி நாம் வாழ்த்துவோம். இந்த நாளில் வந்திருக்கிறதுக்காக கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஓகே, ஒரு அற்புதமான ஒரு சபையாரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஐயா டேவிட் குமாரன் ஐயா அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சபையில் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? உங்களெல்லாம் பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாட்சி எதுக்கு சொல்கிறாங்க? மெய்யான சாட்சி என்ன பண்ணும்? ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது பைபிளில். அதாவது சாட்சி சொல்லும்போது சோர்ந்து போன ஆத்மா கொஞ்சம் உயிர்ப்பிக்கும். சில ஆத்மாக்கள் கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க, அவங்களோட சுறுசுறுப்பு கொடுப்பாங்க. அதுக்காக தான் சாட்சி சொல்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச எல்லா அற்புதங்களையும் நினச்சி பார்த்தோம்னா எண்ணில் அடங்காத அற்புதங்கள், எல்லாமே அற்புதம் தான். ஒரு டாக்டர் உங்களுக்கு ஜுரம்னு மாத்திரை கொடுப்பாரு, சாப்பிடுவீங்க, சரியாயிடும். ஒன்று நீங்கள் சொல்லலாம், டாக்டர் கொடுத்த மாத்திரை நல்லா இருக்கணும். டாக்டர் கொடுக்கல, இயேசு கிறிஸ்து டாக்டர் மூலமாக உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதான் உண்மை. எதுவுமே அப்படி தான் வாழ்க்கையில். அதனால் என் வாழ்க்கையில் எல்லாமே அப்படியே கிறிஸ்துக்குள் பயணம்தான். ஆனால் அது ஒரு மாதிரி வித்தியாசமான பயணமாக இருந்துச்சு. உதாரணம் சொல்லப்போனால் எங்கள் அம்மா ஒரு கிறிஸ்டின் கேர்ளு, சிரியன் கிறிஸ்டின் கேர்ள், கேரளாவை சேர்ந்தவங்க. 4 பேர் அக்கா தங்கச்சி. பெரியவங்க அண்ணம்மா, எங்கள் அம்மா சாராள், அப்புறம் மார்த்தாள், அப்புறம் ராகேல், 4 பேர். ஆமாம். அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா மட்டும் ஒரு 13 வயசில் சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து சினிமா நடிக்க நிறைய ட்ரை பண்ணாங்க. நிறைய அந்த காலத்து ஆட்களுக்கு தெரியும், சந்திரலேகாவில் ட்ரம் டான்ஸ் ஆடுவாங்க, பக்தமீரால் கிருஷ்ணராக வருவாங்க. அப்புறம் சக்கரதாரில் எங்கள் அண்ணனை வந்து நாகையா வந்து சேத்துல போட்டு மெரிச்சிடுவார். அந்த மாதிரி பாண்டரங்க பக்தர் அவர். இப்படி நிறைய படங்கள், சின்ன சின்ன படங்கள். அப்புறம் தில்லானம்மா, நம்ம பத்மினி, அவங்க தங்கை ராகினியெல்லாம் வச்சு இங்கே அண்ணாமலை மண்டலம் ட்ராமாலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் சீன் செட்லாம் வரைஞ்சி வாடகைக்கு விடுவாங்க நாடகங்களுக்கு, நடனக்குழுவுக்கு, எல்லாத்துக்கும். அப்போ நாங்கள் இருந்த ரோடு வந்து அபிபுலா ரோடு, கோடம்பாத்துலேருந்து ஸ்டேஷனில் ஆரம்பித்தா அது ஒரு லெங்க்த் ரோடு போய் அப்படி முடிஞ்சோம். பையா சொன்னால ஏவிஎம் ராஜன் அவர்லாம் அந்த ரோட்டில் தான் இருக்கார். எல்லா நடிகரும் அங்கே தான் இருக்காங்க. இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக வாணிச்சேரி ஆகட்டும், ஆனந்தன் ஆகட்டும், யார் வேணால், ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா ஆகட்டும், எஸ்வி ரங்கரா, வி.கே. ராமசாமி, ஓ.கே. தேவர், கே.ஆர். விஜயா, ஸ்ரீதேவியும் தங்கச்சி ஒன்றா அதே ரோட்டில் எம்சிஎன் ஸ்கூலில் காலேஜ் ஸ்கூலில் ஒன்றா கிளாஸ்மேட் அவங்க. அப்படி எல்லா நடிகர் சங்கமே அங்கே தான் இருக்குன்னு வச்சுங்களேன்.
அப்போ என்ன பண்ணாங்க, மனோகர் சார் அங்கே தான் இருந்தார், ஆர்எஸ் மனோகர் நாடக காவலர். அவர்கிட்ட என்னை ட்ராமாவில் சேர்த்து விட்டாங்க. அம்மா ஒரு 7 வயசு 8 வயசில் 7 வயசு. அப்போ நான் ட்ராமாவில் நடிக்க போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ராமா பண்ணேன். ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன்கிட்ட பரிசு வாங்கினேன். பாவேந்தர் பாரதிதாசன்கிட்ட பரிசு வாங்கியிருக்கிறேன். வருஷம் ட்ராமா பள்ளிக்கூடத்தில் ஆனிவர்சரிக்கு அங்கே பெரியவங்க நடித்த ட்ராமா அலெக்சாண்டர் போரஸ் அந்த நாடகத்தை கொண்டாந்து பள்ளிக்கூடத்தில் வருஷம் போடுவோம். அப்போ சாவித்திரி, ஜெமினி கணேசன், ஏவிராஜன், இப்படி பெரிய பெரிய படாப்பட்டி ஜெயலட்சுமி, நிறைய நடிகர்லாம் வருவாங்க வருஷம். அந்த ஊர் ஏரியா இல்லையா, அதனால் வந்து தலைமை தாங்கிட்டு பரிசெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அப்படி வருஷத்தில் 365 நாள்னா 300 நாளும் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கிடையாது. படிப்பே ஏறாது மண்டையில். அப்போ கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. எக்ஸாமில் வெறும் வெள்ளை பேப்பர் தான் திருப்பி கொடுப்பேன். அப்போ டீச்சர் பார்ப்பாங்க. டீச்சரை உங்களுக்கு தெரியுது, டீச்சர் கேட்பாங்க, டேய் சைபருக்கு கீழே மார்க் இல்லை தெரியுமா, அதான் கடைசி மார்க்கு, அதுக்கும் கீழே எப்படா மார்க் போடுறது, ஒன்றுமே எழுதாமல் கொடுக்குற, ஏதாவது ஒன்று எழுதி கொடுக்கலாம்ல அப்படி டீச்சர் கேட்பாங்க. அது நமக்கு தான் படிப்பு யார் இல்லையா, அப்புறம் எழுதுறது. ஒன்று டீச்சர்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க, இவன் ஃபெயில் பண்ணிடலாம், வேஸ்ட், இவன் படிக்க மாட்டான். ஒரு 6வது 7வது படிக்கும்போது அப்போ எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணும்போது அப்போ ஹெட்மிஸ்டர்ஸ் வராங்க, என்ன நடக்குது, இல்லை இவன் படிக்க மாட்டான்மா, சும்மா வேஸ்ட், அவனை படித்து பாஸ் பண்ணி என்ன பண்ணுறது, ஃபெயில் பண்ணிடலான்னு இருக்கோம். ஃபெயில் பண்ணிட்டா அடுத்த வருஷம் ட்ராமா யார் போடுவாங்க ஆனிவர்சரிக்கு ஸ்கூலில், அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான் நமக்கு, அவனை பாஸ் பண்ணி விட்ருங்க, அவன் எஸ்எல்சியில் போய் முட்டிக்கிட்டான் பப்ளிக்கில் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நடித்து தான் பாஸ் பண்ண, படித்து பாஸ் பண்ணதே கிடையாது வாழ்க்கையில். இப்படியே வாழ்க்கை ஓடுது. ஆனால் சினிமா ஆசை மட்டும் ஒரு 7-8 வயசில் வந்துடுச்சு. எங்கள் அம்மாவும் சினிமா ட்ராமான்னு ரொம்ப நடத்துவாங்க, நடன குழு வச்சுருந்தாங்க, என்னென்னமோ பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு எங்கள் அம்மாவுக்கு 30 வயசு ஆகிடுச்சு. 13 வயசில் வந்தாங்க, 30 வயசு ஆகிடுச்சு. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்த உடனே ஒரு குடம் தண்ணி அப்படியே தள்ள எடுத்து ஊற்றுவாங்க புடவையோட, அப்படியே ஊற்றி அந்த ஈர புடவையோட ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பிள்ளையார் கோயில் கோடமா ஸ்டேஷன் பக்கத்தில் இப்போ இருக்குது, அந்த கோயிலுக்கு போவாங்க காலையில் 4:30 மணிக்கு. அது வெயிலாக இருந்தாலும் சரி, பனியாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்து அந்த ஈரப்புடையோடு போவாங்க. அவங்க மட்டும் போகிறது மட்டும் பத்தாதுன்னு எந்த தண்ணி ஊற்றி எண்ணியும் கூப்பிட்டு போவாங்க. நான் கேட்பேன், நீங்கள் போகிறீங்க என்ன எது கூப்பிட்டு போகிறீங்க, வாடா அப்படி மிரட்டி கூப்பிட்டு போவாங்க. அங்கே போனால் நிறைய சாமிகள் இருக்குது, சன்னீஸ்வரம் போகான்னு அவங்க நண்பர் சொல்லுவாங்க. ஒரு சாமி இருக்குது, செவிட்டு சாமின்னு சாமியே அப்படி இருக்குது பார்த்துங்க, அது செவத்தை பார்த்து உட்காந்துருக்கோம், அதை போய் கை தட்டி கும்பிடணும், தட்டி கும்பிடணும். நான் போய் அது நல்லா கை தட்டினே இருப்பேன், டேய் 2 தட்டு தட்டினா போதுன்னு எங்கள் அம்மா அடித்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஏதோ புளியோதரை கொடுப்பாங்க, சக்கரை பொங்கல் சாப்பிட்டு வந்து நிற்போம் நாங்கள் அப்படி. ஆனால் காலையில் போயிடுவாங்க. 30 வயசு ஆகிடுச்சு, சினிமாவில் பெருசாக வரல. அப்போ எங்கள் பெரியம்மா ஒரு தடவை கேரளாலேருந்து சென்னைக்கு வராங்க, அவங்க கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவங்க வந்து, என்ன நீ வந்து 13 வயசில் வந்த, 30 வயசு ஆகிடுச்சு, இன்னும் நீ பெருசாக சினிமாவில் வரலையே. நான் வந்து காலையில் எழுந்தோடனே பிள்ளையார் கோயிலுக்கு போகிறேன், ஈரப்புடவையோட ஐயப்ப பூஜை பண்ணுறேன், விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறேன், யாகம் பண்ணுறேன் அப்படின்னு எங்கள் பெரியம்மா கேட்டேன், கொஞ்சமாக அறிவு இருக்கா உனக்கு, கொஞ்சமாக மூளை இருக்கா, நமக்கு இருக்கிற உண்மையான தேவன் யார், இயேசு கிறிஸ்து ஒட்டி தான், ஒரு அல்லையிலே சொல்லலாம். அப்போ இந்த பழைய ஏற்பாடுலாம் சொல்லுவாங்க, தீர்க்கதரிசிகள் கிட்ட சொல்லுவாங்க, நானே தேவன், என்னை எல்லாமே வேறு வணங்க வேண்டாம். ஆனால் அந்த ஜனம் கொஞ்ச நாள் கேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, மலைக்கு மேலே விக்கிரத்தை வச்சுருவாங்க, மரத்துக்கு கீழே செடியை வச்சு பாகால கும்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த தப்பு தான் நீ பண்ணிகிட்ருக்கிற, அப்புறம் உனக்கு எப்படி லைஃப் வரும் அப்படின்னு திட்டுவாங்க. உடனே எங்கள் அம்மா அப்படியே திட்டுவாங்களா, அக்கா ஒரு நாள் திட்டிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு போயிடுவாங்க கேரளாவுக்கு. உடனே எங்கள் அம்மாவுக்கு அப்படியே யோசிப்பாங்க, என்னடா அக்கா அப்படி சொல்கிறாங்களே, நமக்கும் பெருசாக லைஃப் வரலையே. அப்போ தான் நடராஜ மூலியார் கூட்டம் போடுறாரு, அவர் அக்கார்டின் வாய்ஸ் அவரே பாடுவார், பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு வேறு வேண்டாம், அந்த பாட்டை அவர் தான். கட்டாடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய். அற்புதமான சுவிசேஷகர், அற்புதமாக பெரிய கூட்டம் நடக்கும் பனங்கால் பார்க்கல. உடனே எங்கள் அம்மா அக்கா சொல்லிட்டு போயிட்டாங்களே, ரொம்ப வேகமாக போவாங்க, போகும்போது என்னையும் கூப்பிட்டு போவாங்க, நானும் போவேன். போனாங்க, பைபிள் வாசிப்பாங்க, கர்த்தரை பற்றி நிறைய விஷயம் தெரியும், ஜீசஸ் பற்றி நிறைய பேசுவார், ஜெபம் பண்ணுவாங்க, முட்டிக்கால் போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஒரு 10 நாள் பயங்கர பக்தியாக இருக்கும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஜீசஸை பற்றி பைபிளை பற்றி தான் கொஞ்சம் அறிவு வளருது. அப்படியே இருக்கும்போது 10 நாள் முடியும். 11 நாள் காலையில் தண்ணி ஊற்றிடுவாங்க, அவ்வளோதான். மறுபடியும் பேக் டு தி பெவிலியன், மறுபடியும் பிள்ளையார் கோயில். நான் பார்ப்பேன், என்னடா 10 நாள் வந்தாங்க, திடீர்னு மறுபடியும் பிள்ளையார் கோயில் வந்துட்டாங்களே அப்படின்னு. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் பிஷப் நியூ பிகின் போடுவார், மூர்மாட்டு கூட்டம். உடனே சுவிசேஷ கூட்டம் எங்கள் அம்மா கொண்டு ஞானம் வந்துடும், நேராக போவாங்க. 10 நாள் இருப்பாங்க, 11 நாள் காலையில் தண்ணி ஊற்றிடுவாங்க. இப்படியே வாழ்க்கை ஓடுது. ஏன் அப்படி அவன் வாழ்க்கை ஓடுது, 2ஆம் கட்ட வாழ்க்கையில் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணது ஒரு இந்து, அது எங்கள் அப்பா. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்துக்கு முதல் பெண் முதல்வர் யார் தெரியல உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் லேடி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு யார், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் யார், ஜெயலலிதாவா, இல்லை VN ஜானகி. அவங்க யார் தெரியுமா, எம்ஜிஆருடைய ஒய்ஃப். அவங்க தான் முதல் சீஃப் மினிஸ்டர். அவங்க யாருன்னு கேட்டால் எங்கள் அப்பாவோட சொந்த அக்கா பொண்ணு.
அந்த அம்மா பேர் வந்து VN ஜானகி. வீன்னா வைக்கம் அந்த ஊர், என்னன்னா நாராயணி அவங்க அம்மா பேர், அதான் VN ஜானகி. நம்மளாம் அப்பா பேர் தான் இன்சியல் வைப்போம், ஆனால் எங்கள் அப்பா குடும்பத்தில் அம்மா தான் முக்கியம், அதனால தான் நாராயணின்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு மரியாதை கிடையாது, தாய் மாமனுக்கு தான் மரியாதை. எங்கள் அப்பா அவர் பேர் நாராயணன், ஜானகி அம்மா தம்பி பேர் நாராயணன், பாபநாசன் சிவன் எங்கள் தாத்தா. இப்படி பெரிய பெரிய ஆளும் அது மாதிரி இருக்கிறாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து 2 கட்டம் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. வேறு என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியலையே. அப்போது VN ஜானகி வந்து கும்பகோணத்தில் இருக்கிற அவர் 13 வயசில் அப்போ அக்கா கூப்பிட்றாங்க, நாராயணனை கூப்பிட்றாங்க, டேய் இந்த மாதிரி வந்து சினிமா ட்ராமான்னு ஆசைப்படுற எதாவது பண்ண முடியுமான்னு. அவர் பெரிய வேலையில் இருந்தார், பாம்பே ஜென்ரல் மோட்டர்ஸில் 1 லட்ச ரூபா சம்பளத்தில். அந்த காலத்துலேயே அவர் இறங்கி வந்து நேராக வந்து ஜானகி அம்மா கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து நடிகையாக்கி நடனமெல்லாம் சொல்லிக் கொடுத்து நடிப்பெல்லாம் சொல்லிவிட்டு சினிமாவில் சேர்த்து விட்டார். சினிமாவில் சேர்த்து விட்டதுன்னா அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு லேடி சூப்பர் ஸ்டார் இப்போ சொல்கிறாங்களே நயன்தாரா, அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு முதல் லேடி சூப்பர் ஸ்டார் VN ஜானகி தான். 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி, அந்த சிந்தாமணின்ற படத்தில் அவங்க தான் சிந்தாமணி. அப்போ எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காந்துருப்பார், இல்லை ஒரு ஓரத்தில் நிற்பார், இல்லைன்னா வேஷமும் இருக்காது, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. இவங்க சூப்பர் ஸ்டார். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார் எம்ஜிஆர், எங்கள் அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்குறாரு, ஜானகி அம்மா கல்யாணம் பண்ணிட்டோமா. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நீ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, உனக்கு 5 ரூபா உள்ள சம்பளம், அவள் 5000க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறா, உனக்கு சம்மந்தம் இல்லையே, உனக்கு கல்யாணம் பொண்ணு கொடுக்க முடியான்ட்டார். இல்லைங்க நாங்கள் நிச்சயமாக இதெல்லாம் ஒழுங்கு நடக்க தகராறாயிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் மேலே எங்கள் அப்பா கேஸ் போட்டார். கேஸ் போட்டு எங்கள் அப்பா வாதாட லா படித்தவர், அவர் வாதாடி கேஸில் ஜெயிச்சிட்டார். எம்ஜிஆர் வந்து அரசியல்லையோ சினிமாலையோ எங்கேயுமே தோற்றது கிடையாது. அவர் தோற்ற ஒரே இடம் எங்கள் அப்பா கிட்ட மட்டும்தான், வேறு எங்கேயுமே தோக்கல. அதனால என்ன ஆச்சு, VN ஜானகியும் எம்ஜிஆரும் பிரிஞ்சு போயிட்டாங்க, எங்கள் அப்பா விட்டு தனியாக போய் வாழ்க்கை நடத்துனாங்க. ஆனாலும் கவர்மெண்ட் அவங்களுக்கு 1962 வரைக்கும் 14 வருஷம் கணவன் மனைவின்ற அங்கீகாரமே கொடுக்கல, அப்ரூவே கிடையாது, அப்படியே வாழ்ந்தாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கிறாங்க, அவங்க போயிட்டாங்க. அவங்க தனியாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து கேஸில் ஜெயிச்சார், வரைய வாழ்க்கையில் தோத்துட்டார். எம்ஜிஆர் கேஸில் தோற்றாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டார். அப்படி இருக்குது. அப்போ எங்கள் அம்மா ட்ராமாலாம் நடத்திட்டு இருக்காங்க, அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு முறை ஒரு 30 வயசு ஆகிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு, 32 வயசு இருந்தோம். அப்போ ஒரு தடவை பாம்பேயில் போய் ட்ராமாவில் போட்டு வரோம். அந்த ரோட்டில் இருக்க எங்கள் வீடு அபியுல்லா ரோட்டில் பெரிய 5 கிரவுண்டில் ஒரு வீடு, அதில் தான் சீன் செட்டில் வரைஞ்சி வச்சுருப்போம் நாங்கள். அது அப்படியே எரிஞ்சு போச்சு, எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு. அப்படியே சுத்தமாக ஒரு பிடி சாம்பல் கூட இல்லை. இப்போல்லாம் பிரிண்ட் அடிக்கலாம் கம்ப்யூட்டரில் கொடுத்து, அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு சீன் வரையினா 10 ஒரு மாதம் கூட ஆகும், 1 கோட்டு 2 கோட்டு அப்படி. அது எங்கள் அம்மா அப்படியே அப்செட் ஆகிட்டாங்க. 10 வருஷம் உழைப்பு போயிடுச்சு. என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா அப்படியே அப்செட் உட்காந்துட்டாங்க. 30 வயசில் அப்செட் ஆனாங்க. 2 வயசு 32 வயசில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு அப்போ 8 வயசு, எங்கள் அம்மாவுக்கு 32 வயசு. எங்கள் அம்மாவோட முகம் கூட எனக்கு பெருசாக ஞாபகம் கிடையாது. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணார், அவர் வெக்ஸ் ஆகிட்டார். என்னடா VN ஜானகி கூப்பிட்டு வந்து நடிகெல்லாம் ஆக்கணும், அவங்க எம்ஜிஆரோட போயிட்டாங்க, அதில் பாய் சொத்தெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் எங்கள் ஒய்ஃபையும் இறந்து போச்சு. அதனால் அவர் அப்செட் ஆகிட்டார். அதனால் அவர் என்ன பண்ணார், வீடு கட்டலை, அந்த எரிஞ்சு போன வீட்டை கட்டலை அபியுல்லா ரோட்டில். அவர் பாட்டு போவார் வருவார், எதையும் கட்டுக்க மாட்டார். எங்களுக்கெல்லாம் வீடு கிடையாது, எனக்கு என் தங்கச்சி எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் வீடு கிடையாது. நாங்கள் 4-5 பசங்க இருக்கிறோம். என்ன பண்ணுறது, எங்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, வீடு கிடையாது. கோடம்பை ரயில்வே ஸ்டேஷனில் ராத்திரியில் நானே எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலியெல்லாம் நியூஸ் பேப்பர் போட்டு படுத்து தூங்குவோம் ராத்திரியில். அதே ரோட்டில் தான் எங்கள் ஸ்கூல் பள்ளிக்கூடம் இருக்குது. அதனால் அந்த ஊர் பசங்களாம் பார்த்துருவாங்க நம்மளை நைட்டு. மறுநாள் காலையில் பள்ளிக்கூடம் போகும்போது கேட்பாங்க, என்னடா நேற்று பார்த்தேன் நீ உங்கள் அப்பாலாம் ஃபேமிலியோட நியூஸ் பேப்பர் போட்டு பிளாட்ஃபாரத்தில் படுத்துருக்கீங்க அப்படின்னு. ஆமாண்டா, பாய் வாங்கினா வேணா தூக்கி போயிடுறான், அதனால் நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன். டேய் அதுவால ஒன்று கேட்டேன், ஏன்டா பிளாட்ஃபாரத்தில் படுத்துருக்கீங்க வீடு இல்லைன்னு கேட்டால் நியூஸ் பேப்பரை பற்றி சொல்கிறேன். சரிடா யாரா சொந்த வீடு இல்லைன்னு, அவ்வளோ பெரிய வீடு அது யார், டேய் அது ஜெமினி கணேசன் சாவித்திரி, அது என்கிட்ட சொல்லாது. அது இல்லைடா எதிரில் SV ரங்கராவ், அப்படியே மேலே வாணிஸ்ரீ, சைடில் ஆனந்தன், இப்படி சொல்லிகிட்டே வரும். ஒரு வீடு முட்டுதாது ஏவிமராஜன் புஷ்பலதா, அப்படியே அது ஓஏக தேவர், அதாவது இது KR விஜயா. என்னடா அவன் எல்லா வீடும் சொல்கிறானே, அது மாதிரி வெள்ளை வீடு அது TR ராஜகுமாரி சந்திரலேகரில் டான்ஸ் ஆடினவங்க, இந்த கதை விடாத. என்ன அந்த முனையில் அந்த வீடு யாருது, அதுவா அதான்டா தெரில, அதான்டா எங்கள் வீடு. எது எனக்கு தெரியலையோ அது எங்கள் வீடு ஆகிடும். எனக்கு தெரியல உங்கள் வீடு ஆகிடுமா, அப்போ உள்ள சொன்னல எல்லா வீடும் சொன்ன இப்போ சொல்கிறேன் அப்படி. ஆமாம் தெரில, சரி அதுக்காக நீ ஏன் பிளாட்ஃபார்ம் வந்து படுத்துனுக்குற அப்படின்னு. டேய் அங்கே படுத்தா கொசு கடிக்கண்டா, இங்கே கொஞ்சம் காத்தோட்டம் வந்து படுக்கிறோன்னு பொய் சொல்லுவேன். நான் பொய் சொல்ல அவனுக்கு தெரியும், நான் பொய் தான் சொல்கிறேன் அவனுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனால் வேறு வழி இல்லையே, பொய் தான் சொல்லி ஆகணும். சாப்பாட்டுக்கு கஷ்டம், 2 நாள் பட்டினி 3 நாள் பட்டினியில் கிடந்துறீங்களா, நாங்கள் கிடந்துருக்குறோம். மயக்கச்செல்லாம் விழுந்துருக்கோம் பட்டினியில், சாப்பாடு இல்லாமல். அதை பற்றி எங்கள் அப்பா கவலை, அவர் பாட்டு வேறு எங்கேயோ சுற்றிட்டு இருப்பார். நாங்கள் பாட்டு எங்கள் எல்லாம் சொந்தக்காரங்க வீட்டில் சித்தி பெருமாள் இருந்தாலும் கொஞ்சம் தானே
அவங்களுக்கு பசங்களாம் இருக்கு, 6 பசங்க நடுத்தர குடும்பம் வேறு. எங்கள் ஊர் ஹபிபுல்லா ரோட்டில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, மாலோலா இப்போ கூட இருக்குது அந்த மண்டபம். அந்த மண்டபத்தில் என்றைக்கா வாழை மரம் கட்டிடுவான் ராத்திரியில். நான் பார்த்துட்டு டேய் கல்யாண மண்டபத்தில் வாழை மரம் கட்டிட்டான். காலைல அப்போல்லாம் கல்யாணத்தில் எப்படின்னா 7 மணிக்கெலாம் டிஃபன் போட்டுருவாங்க, 10 மணிக்கெலாம் சாப்பாடு போட்டுருவாங்க, 11-12 மணிக்கெலாம் ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம காலையிலே போகிறோம், ஃபுல் கட்டு 3 உட்காந்து கட்டிட்டு ஒரு 2 நாள் சாப்பிடணும் கவலை இல்லைடா அப்படி காலையில் கிளம்பி விடுவேன். நேராக போய் உட்காந்து சாப்பிட்டு இருப்பேன். அங்கே சாப்பிட்றது ஒரு டெக்னிக் இருக்குது கல்யாண மண்டபத்தில். சாம்பார் சாதம் போய் முடியறதுக்குள்ளே சாப்பிட்றணும், இல்லைன்னா ரசம் சாதம் கிராஸ் ஆகிடும். கிராஸ் ஆகிடுச்சுன்னா அவனை திருப்பி கூப்பிட முடியாது, கூப்பிட்டு என்னை முறைப்பான் அவன். அதனால கடன்னு சாப்பிட்றோம் வேகமாக. அப்போ அங்கேருந்து ஒருத்தன் வந்தான், என்னை அப்படியே பார்த்தான், அப்படியே என்னையே பார்த்தான். மறைச்சு என்னடா இவன் அப்படியே பார்க்குறான், நம்ம மொழி வேறு சரியில்லை, என்னடா அதுன்னு யோசிச்சு பார்த்துட்டுக்கிறேன். கிட்ட வந்தான், டேய் யார்ரா நீ, இதே யார்ரா நீ, ஏன் கேட்குறேன், எழுந்துடுறேன். நீ பாட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கேன், என்ன நினச்சிரு மனசில், யார் நீ? நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க தெரியுமா? எதே பொண்ணு வீட்டுக்காரங்கய்யா. ஏன் பொண்ணு வீட்டுக்காரங்க சாப்பிடக்கூடாதா? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான் சாப்பிட்ணுமா? என்னென்ன அவனை மிரட்டுவேன் நான். டேய் பொண்ணு வீட்டுக்காரன் சாப்பிட்லாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. ஆனால் இங்கே பொண்ணு இல்லை மாப்பிள்ளையும் இல்லை, இது காது குத்து கல்யாணம்மா. முடிஞ்சது கதை. பாதி சாப்பாட்டில் எழுப்பி அனுப்பிச்சிடுவோம் நம்மளை. ஐயோ என்னடா வம்பா போச்சு. இப்படி வாழ்க்கை ஓடுது. ஹோட்டலில் வேலை செஞ்சேன், கார்பெண்டர் வேலை செஞ்சேன், மொசை. ஆனால் சினிமா ஆசை மட்டும் விடாது. எப்படியா டைரக்டரை பார்க்கணும்னு போவேன். பாரதி பாலசி டெய்லி சைக்கிள் எடுத்து அது ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டெய்லி போவேன். அங்கே பார்த்தா கிட்டே சேர்க்க மாட்டாங்க, எல்லாம் விரட்டி அடிச்சிருவாங்க. என்ன பண்ணுறது தெரியல, இப்படியே சுற்றிட்டு இருக்கிறேன். அப்போ எங்கள் பெரியம்மா ஷிஃப்டாக கேரளாலேருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு நான் சைக்கிள் எடுத்துக்கிறேன். என்னடா எங்கடா போகிறேன்னா, நான் அந்த சினிமாவில் நடிக்கணும் ட்ரை பண்ணேன். நடிக்கணுமா? முகத்தை போய் முதல்ல கண்ணாடியில் பாருவாங்க, அப்போ ரொம்ப கேவலமாக இருப்போம்ல. அதெல்லாம் ஒன்றும் நான் சினிமாவில் ஏதோ ஒரு வேலை செஞ்சு பெரிய ஆள் ஆகிடுவேன். சரி அதுக்கு நீ என்ன பண்ணுறேன்? என்ன பண்ணுறேன்னா, நானும் எங்கள் அம்மா மாதிரி டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு போகிறேன், நவகிரக சுற்றுறேன், செவிட்டு சாமியை கும்பிட்றேன், ஐயப்ப மாலைக்கு மாலை போட்டுக்கிறேன், 40 நாள் விரதம், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு செருப்பு இல்லாமல் மலை மேலே நடக்க போகிறேன். டேய் செருப்பு இல்லாமல் நடந்தால் காலில் புண்ணு தாண்டா வரும், வேறு ஒன்றுமே வராது. ஏன்டா உங்கள் அம்மா பண்ண தப்பு நீயும் பண்ணிருக்க, உங்கள் அம்மா உருப்படாமல் போனான் கட்சி வரைக்கும், நீ அதே மாதிரி தவறானது போயிட்டுருக்கிறியே. உண்மையான தேவன் நமக்கு யார் இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல. ஆமாம் சொன்னீங்க, எங்கள் அம்மா கிட்ட சொன்னீங்க, எனக்கு கூட தெரியும். அதுக்கு என்ன பண்ணுறதா? சர்ச்சுக்கு வா. எது சர்ச்சுக்கு வாடா? சர்ச்சா? ஆமாம் வா, நான் கூப்பிட்டு போகிறேன். அப்போ தான் மோகன் பாஸ்டர் சர்ச் ஆரம்பிக்கிறார். பெருக்கில் ஏஜி சர்ச், அவ்வளோ பெரிய சர்ச்சு. அப்போ முதல்ல ஆரம்பிச்சது 10க்கு 10 ஒரு ரூம், ஒரு ரூமில் ஒரு சர்ச்சு, ஒரு ரூமில் ஒரு வீடு, சிஐடி நகரில். அதில் ப்ரைம் மெம்பர் 5 மெம்பர் 6 மெம்பரில் எங்கள் பெரியம்மா ஒன்று. எங்களெல்லாம் கூப்பிட்டு போவோம், நான் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் போவோம். போய் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமைனா காலையில் போயிடுவோம், ஜாம் பண்ணுவோம், பைபிள் படிப்போம். மோகன் பாஸ்டர் ஜாமெல்லாம் பண்ணுவார். ரொம்ப அப்போ சினிமாவுக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை பாருங்கள், ஒரு 3 மாதம் தான் சர்ச்சுக்கு போயிருப்பேன். காரைக்குடி நாராயணன் ஒரு டைரக்டர் எனக்கு வேலை கட்சி, சர்ச்சில் டைரக்டர் வேலை. ஒரு அல்லையில் சொல்லலாம். சினிமாவில் நுழைஞ்சிட்டேன் 3 மாதத்தில். எப்படி கிருபை பண்ணுறாரு பாருங்கள். அது கூட எப்படி சேர்ந்தேன், எதுக்கோ போய் சந்திச்சு அவர் எதுக்கோ சேர்த்து விட்டார் எங்களை. ஒன்று சுவாகத்தோட்டில் ரூம் போட்டாங்க. டிஸ்கஷன், டைலாக் எழுதுறது, அது எழுது, வசனம் எழுது, அப்படி பயங்கரமாக பிஸியாக இருக்கும். சாயந்தரம் ஆனும் காரைக்குடி நான் டைரக்டர் சொல்லுவார், ரமேஷ்கெல்லாம் போயிட்டு காலைல வீட்டுக்கு வாங்க. இல்லை சார் நிறைய எழுத வேண்டியிருக்கு சார். நிறைய எழுதியாச்சாப்பா? இல்லை சார் மறுபடியும் ஒருத்தர் எழுத வேண்டியிருக்கு சார். ரொம்ப அக்கறையாக வேலை செய்கிறானவன் அப்படின்னு ரொம்ப பாராட்டினேன். அப்படி தான் இருக்கணும் பசங்கள்லாம் அப்படின்னு போயிடுவார். ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. நைட்டு சாப்பாடு எங்கே போடுறாங்க போகலாம், அதுக்காக அங்கேயே தங்கிடுது. நைட்டில் முதல் நாள் ஷூட்டிங்கு பார்த்தா மனோரமா, வெண்ணிராடு மூர்த்தி, எஸ்வி சேகர் தான் ஹீரோ, மனோஜ் சித்ரா பாலியா பொண்ணு தான் ஹீரோயின். முதல்ல நான் தான் டைலாக்லாம் சொல்லிக் கொடுக்குறது, ஓடுறது வர்றது, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டேன், பயங்கர பிஸி. வெள்ளிக்கிழமை அப்போ காரைக்குடி நான் டைரக்டர் கூப்பிட்டேன், ரமேஷ் கண்ணா வாங்க. ஆட்சிக்கு மனோரமாவுக்கு செட்டிநாடு பாஷை தான் வருது, மெட்ராஸ் பாஷை வரமாட்டேங்குது. நீங்கள் சில டைலாக்லாம் மெட்ராஸ் பாஷையில் சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு. சரி சார் அப்படி நேராப்பா, அம்மா வணக்கம்மா, வாப்பா. என்ன தம்பி? இல்லை இந்த மெட்ராஸ் பாஷையில் டைலாக் சொல்லிக் கொடுக்க சொன்னா டைரக்டர். வாப்பா தம்பி சொல்லு, என்ன டைலாக் சொல்லு. பஜாரில் உஜாரெலாம் போனால் நிஜார் வந்துடும் தெரியுமா அப்படின்னு. நல்லா சொல்கிறியாப்பா, நீ எந்த ஊருப்பா? இதே ஊர் தாங்க்கா. ஓ மெட்ராஸேவா? அதான் மெட்ராஸ் பாஷை பேசுகிற நீ. வா குந்திக்கோன்னாங்க. குந்திக்கினேன். நாஸ்தா துணிட்டேன்ட்டு. இப்படி ரொம்ப அன்பாகிட்டோம். எப்படி இருக்கோம்? முதல் நாள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட ஒரு பெரிய நடிகை அன்பாக பேசுகிறாங்க, பயங்கர சந்தோஷம். மறுநாள் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை முடிச்சு சனிக்கிழமை ஷூட்டிங் போகிறேன். காரைக்குடி நான் கூப்பிட்டேன், ரமேஷ் கண்ணா ஒரு பால்காரங்க பண்ணுறது ஆள் இல்லை, நீங்கள் நடிச்சிருன்றார். நமக்கு தான் 6 வயசில் நடித்து பழக்கமாச்சே, ஒரே டேக்கில் ஓகே, எல்லாம் ஒரே பாராட்டு. ரமேஷ் கண்ணா உங்கள் லைஃப் எங்கேயோ போயிடுச்சுனா, வெள்ளிக்கிழமை தான் சினிமாக்குள்ளே நுழையிறேன், சனிக்கிழமை நடிகர் ஆகிட்டேன்.
நாளையிலேருந்து நீ எங்கேயோ போகிற அப்படின்னு. நைட்லாம் தூக்கம் இல்லை. காலைல சைக்கிள் எடுத்து கிளம்புறேன். எங்கள் பெரியம்மா வந்தாங்க. தம்பி என்ன அப்படி என்னன்ற சண்டே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சுக்கா? நான் யார் தெரியுமா இப்போது? யாரா? காரைக்குடி நாராயணன் அசிஸ்டன்ட் டைரக்டர். முந்தானத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஆக்டர். நீலேருந்து என் லைஃபே வேறு. டேய் தப்பு பண்ணுற, உங்கள் அம்மா பண்ண தப்பு நீ பண்ணாத. முதலாவது தேவனின் நீதியும் அவர் ஞானத்தையும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வசனம் சொல்கிறாங்க. அது உண்மைதான். அதுக்காக நான் ஷூட்டிங் போவேனாமா? டேய் ஷூட்டிங்கெல்லாம் அப்புறம் போகலான்டா, வாடா சர்ச். அதெல்லாம் வர முடியாது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிப்பா அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. நான் நேராக ஷூட்டிங் போனால் அருணாச்சல் ஸ்டுடியோ கேட்டு பூட்டியிருக்கு. வாட்ச்மேன் பாயா கேட்டு துறையா? எதுக்கு திறக்கணும்? எதுக்கு திறக்கணுமா? முந்தானத்து அசிஸ்டன்ட் டைரக்டரியா? நான் இருக்கட்டும். நேற்று நடிகரியா? இருக்கட்டும். இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குன்னாரே காரைக்குடி நாராயணன். அவர் பொட்டி படிக்கிறது நேற்று நைட்டை கிளம்பிட்டார் ஊருக்கிட்டான். ஐயோ என்னடா இது, அவ்வளோ போய் ஷூட்டிங் இதை நம்பி வேற வேகமாக வந்துட்டான். அவர் போயிட்டார். என்ன பண்ணுறது, வேலை இல்லை, ஷூட்டிங் இல்லை, வேலையில் ஒன்றும் இல்லை. அப்படியே படுத்தாமல் உட்காந்துருக்குறேன். அப்போ வந்தாங்க. என்னப்பா ஏதோ காரைக்குடி நாராயணன் நடிகர்னு உட்காந்துருக்க பரிதாமா? ஆமாம். என்ன பண்ணுறது? டே அதான்டா, வா தேவனை தேடு. முதலாவது யார் தேடணும்? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கடவுளுக்கு கொடு. சரி ஓகே, மறுபடியும் போகிறேன், ஜெபம் பண்ணுறேன். அப்புறம் நாங்கள்லாம் அம்ஜிகிரி ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். அம்ஜிகிரி ஈசிஐ சர்ச்சு. எங்களை பாஸ்டர் வந்து நோவா பீரியட்டு பிஷப் வந்து எஸ்ரா சர்க்குணம். அப்போ எங்கள் பெரியம்மா இறந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் இங்கே வந்துட்டு அம்ஜிகிரிக்கு வந்துட்டோம் நாங்கள்லாம். அப்போ எங்களுக்கு அக்கா தங்கச்சி நிறைய பேர் இருக்கிறாங்க. பெரியம்மா பொண்ணு சின்னம்மாள், அப்புறம் சலோமி, ரமணி, நிறைய பேர் இருக்காங்க. 2-3 அக்கா தங்கச்சி இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படின்னா காலைல 4 மணிக்கு வந்து பைபிள் படிப்பாங்க. இப்போவும் காலைல 4 மணிக்கு வந்து பைபிள் படிப்பாங்க. சர்ச்சில் இருந்தால் சாய் வாங்கி அவங்களே மகளிர் கூட்டம் நடத்துவாங்க. பயங்கர பக்தி அவங்களுக்கு. நம்ம கூட பார்த்துருப்போம், நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் காலைல எழுந்து உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம வேலைக்கு போகிற அவசரத்தில் அதை கண்டுக்க மாட்டோம், கிராஸ் பண்ணி போவோம் வருவோம். அது யாரோ படிச்சுருக்கிறாங்க நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்கெல்லாம் பைபிள் படித்து ஜெபம் பண்ணனால்தான் நாம் நல்லா இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஒரு அல்லையில் சொல்லலாம், அதான உண்மை. அதேமாதிரி நாம் பைபிள் படித்து ஜெபம் பண்ணால் தான் நம்ம சந்ததிகள் நல்லாயிருக்கும். அதை மறந்துடாதீங்க என்றைக்குமே. அப்படி போயிட்டுருக்குறோம். அவங்க பயங்கரமாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து பாண்டியராஜன் ஒரு டைரக்டர் இருக்கார். அவர்கிட்ட வேலை கிடச்சிருச்சு. எல்லாம் மறுபடியும் ஒரு நாள் சர்ச்சுக்கு போனேன்ல, ஈஸியாக சர்ச்சு அம்ஜிகர் சர்ச்சுக்கு போகிறேன்ல, பார்த்தா வேலை கிடச்சோன்னு பார்த்தா போயிட்டேன். பார்த்தா கன்னிராசி படம் 100 days, ஆண் பாவம் 275 days, 6 மாதம் ஓடுது. ஆண் பாவம் டைட்டில் நான் தான் வச்சேன். சீதா அந்த பொண்ணுக்கு பேர் நான் தான் வச்சேன். பயங்கர பிஸி. நான் தான் பெரிய கோ டைரக்டர். அப்படியே வந்து நான் போயிட்டுருக்கிறேன். ஒரு டிவி ஸ்பிட் மாதிரி ஒரு சில்வர் ப்ளஸ் பைக் ஒன்று வாங்கிட்டேன். எங்கே பாரு போகிறது வர்றது பயங்கர பிஸி. அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அக்கா 3 பேர் வராங்க, தங்கச்சிங்கெல்லாம் அப்படியே வருவாங்க. தம்பி அப்படின்னு வாங்குவாங்க. வாங்க அக்கா, என்னக்கா விஷயம்? என்னக்கா சர்ச்சுக்கு போகலாமா? நான் யார் தெரியுமா இப்போது? டேய் இதே தான் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன். அதே டைலாக் இங்கே விட்றியா? யார் சொல்கிறா? பாண்டியராஜன் அசிஸ்டண்ட்டுமா. கன்னிராசி தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. 100 days. ஆண் பாவம் தெரியுமா? 270 days. சரி அதுக்கு என்னடா, அதுக்கு என்ன சர்ச்சுக்கு வரதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதெல்லாம் முடியாதுமா, சர்ச்சுக்கு வர டைம் முடியாது. சரி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தாங்க, முடியாதுட்டேன். ஏன்டா முடியாதுன்றேன்? நான் டைரக்டர் அப்படி பேர் எடுத்து தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டேன். நீ டைரக்டர் அப்படி பேர் எடுக்கணும்னா கர்த்தருடைய கிருபை வேணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாண்டியராஜன் வச்சு படம் ஆரம்பிச்சிட்டேன், சீக்கிரமாக ஷூட்டிங் முடிஞ்சிடும், அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன், அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன். பார்த்த பொண்ணு வேணுன்ட்டு அதே பொண்ணை கேட்குறேன் நான் மறுபடியும். ஏன்னா சென்சார் ஆகிடுச்சு படம். படம் ரிலீஸ் ஆனால் பொண்ணு கொடுக்கணும், அப்புறம் என்ன பண்ணுறது? போய் பொண்ணு கேட்டால் அவர் நல்ல மனுஷன், PS திவாகர், பெரிய மியூசிக் டைரக்டர். அவர் 40 படம் இசையமைச்சிருக்கார் தமிழில் மலையாளத்தில். பொண்ணு கொடுத்துட்டேன். செப்டம்பர் 11 கல்யாணம் பண்ணிட்டேன். படம் சென்சார் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தா படம் மறு பார்த்தா வரமாட்டேங்குது. அதே 1 வருஷம் ஓடிச்சு. அடுத்த வருஷம் அதே செப்டம்பர் 11 பெரிய பையன் பிறகுறான். எல்லாம் பார்த்தாங்க, டே ரமேஷ்கண்ணா கல்யாண நாள்லேயே பையன் பிறகுறான்னா உனக்கு அதிர்ஷ்டண்டா, பாரு உன் படம் வந்துடும், நீ எங்கேயோ போகிறேன்னா. ஆனால் படம் வரல. ஐயோ என்னடா ஆச்சு, என்னென்னமோ பண்ணுறான், ஃபைனான்சியல்ன்றாங்க, அது இல்லைன்னா டிஸ்டர்பாக இருக்கும். சரி பார்த்தீங்கன்னா பார்த்தா திடீர்னு பார்த்தா 2 வருஷம் ஓடிச்சு. 91 3 வருஷம் ஆயிடுச்சு படம் சென்சார் ஆகி. அப்போ எல்லாம் சொல்கிறாங்க 2ஆவது பையன் பிறகுறான். இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, தாய்க்கு தலைமகன் தந்தைக்கு கடைமகன் தான் அதிர்ஷ்டம். 2ஆவது பையன் பிறந்தான் பாரு, உனக்கு வந்துடும் கல்யாணம், படம் வந்துடும், கவலைப்படாது. என் பையன் பிறந்தான், பள்ளிக்கூடத்துக்கு போனான், காலேஜுக்கு போனான், கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த படம் வரல. இது வரைக்கும் அந்த படம் வரவே இல்லை. அப்போ எப்படி இருக்கு பாருங்க. வந்தாங்க அக்கா தம்பி, வாங்க அக்கா, என்னடா சென்சார் ஆகிடுச்சுன்னாங்க, படம் ஒன்றும் ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியலையா? ஆமாம் ஃபைனான்சியலும் நின்று போச்சு, என்ன பண்ணுறது? தெரியுதா?
தெரியுதா? தப்பு பண்ணாத. தேவனை நீ மறுதளித்தால் அவர் உன்னை மறுதளிப்பார். ஒழுங்காக சர்ச்சுக்கு வா, ஜெபம் பண்ணு. கேரல் ரவுண்ட்ஸ் போகிறாங்க, வா. சரி வரேன், என்ன பண்ணுறதுக்கு ஒன்று கேரல் ரவுண்ட்ஸ். சாயந்தரம் போனால் ஒரே பாட்டு பாடுறதுனா, பைபிள் வாசிக்கிறதுனா, வசனம் சொல்கிறதுனா பயங்கரமாக இருக்கும் பக்தி. 6 மணிக்கு போனால் விடிய பாஸ்டர் பார்ப்பாரு, ரமேஷ் கண்ணா மாதிரி இருக்கணும் என் பக்தி. 6 மணிக்கு வந்தான், முகம் டல்லாகுதா பற்றியா, என்ன ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறாப்பா, முகம் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாரு அவனுக்கு அப்படின்னு பாரு, அப்படி இருக்கான பக்தின்வார். அதெல்லாம் உண்மை இல்லை. ஒரு வீட்டில் போனால் பிஸ்கட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க, சில வீட்டில் பிரியாணி போடுவாங்க. அதை சாப்பிட்டா நம்ம முகம் பிரைட்டாக தானே இருக்கும். ஆனால் நீ இல்லை, நீ எதுக்காக வேணால் சொல்லு, இயேசுவேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உனக்கு ஒரு வழி காட்டுவார். அதுதான் கர்த்தர் அடித்து ஒரு அல்லையே சொல்லலாம். அப்படி போயிட்டுருக்கோம். பார்த்தா ரவிக்குமார் ஒரு டைரக்டர் வேலை கிடச்சிச்சு. அவர் வருஷத்துக்கு 3 படம் பண்ணுவார். அப்போ தான் முத்து, அபிஷன் எல்லாம் பண்ணுறோம், ரஜினி வச்சு எல்லாம் பண்ணுறோம். நான் தான் கோ டைரக்டர். பார்த்தா ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வாங்கிட்டேன். நல்ல சம்பளம் கொடுப்பார், வாடகை கரெக்டாக கட்டுறேன், ஃபீஸ் கரெக்டாக போயிட்டுருக்குது, பயங்கரமாக போயிட்டுருக்கேன், பிஸியாக போயிட்டுருக்கிறேன். வந்தாங்க, தம்பி வாங்கக்கா, என்னக்கா பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? முன்ன சர்ச்சுக்கு கிறிஸ்மஸ் நியூ இயருக்காவது வருவேன், இப்போ அந்த பக்கமே ஆளை காணும். ஐயோ, உங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது. இப்போ நான் யார் தெரியுமா? அதெல்லாம் என்கிட்ட சொல்லாது, யார் சொல்லி தொலை. நான் கேஎஸ் ரவிக்குமார் அஸ்டேட் தெரியுமா? அதுக்கு என்னடாப்பா, அதுக்கு சர்ச்சு வரக்கூடாதா? டைம் இல்லைம்மா, வருஷத்துக்கு 3 படம், ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், ஒழுங்காக வாடகை கேட்டுனுக்கிறேன், ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட்டேன், பசங்களுக்கு ஃபீஸ் கேட்டின்னு இருக்கிறேன், நல்ல சம்பளம் கொடுக்குறேன். சரிப்பா நாங்கள் போகிறோம், ஆனால் உனக்கு எப்போ புத்தி வருது வரட்டும். போயிட்டாங்க. நான் பாட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கிறேன். அப்போ ரவிக்குமார் கம்பெனியில் ஒருத்தர் ப்ரொடியூசர் வந்தார். ரமேஷ் அண்ணா ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்க அப்படி நம்ம கம்பெனியில். நான் முடியாது சார். முடியாதா? என்ன ஏன் முடியாது சார், டைரக்ட் பண்ண முடியாது சார். நேராக போயிட்டார் ரவிக்குமார்கிட்ட. சார் என்ன சார், நாங்களாம் தேடி ஒரு படம் கொடுக்குறோம் டைரக்ட் பண்ண சொல்லி. ரமேஷ் அண்ணா வேணான்றான். உடனே டைரக்ட் கூப்பிட்டா ரவிக்குமார், இங்கே வேணா. எதுக்குடா வேணான்றேன்? சார் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், சென்சாராகி நின்று போச்சு. 5 நாள் பூஜை போட்டு படம் நின்று போச்சு, 3 நாள் ஒரு படம் நின்று போச்சு. அதனால் தயவுசெய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் நல்லா சம்பளம் கொடுக்குறீங்க, லைஃப் ஓடுது. டே பைத்தியக்காரா, அதெல்லாம் ஃபைனான்ஸ் எல்லாம் நின்று போச்சுரா. இது யார் தெரியுமா கம்பெனி? ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி ஓனர். ஃபிலிம் லேபரேட்டரி ஓனர் அவர் தான். அப்போல்லாம் ஃபிலிமில் தான் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க, பிரிண்ட் அடிச்சு. காசு இல்லைனா ஃபிலிம் இருக்குது அவங்ககிட்ட, ரிலீஸ் பண்ணுறாங்க, தைரியமாக பண்ணுன்றான். ஆமாம் அதான உண்மை, ஃபிலிம் இருக்குதே, அப்போ தைரியமாக பண்ணலாமே. சரி ரூம் போடுங்க. டிஸ்கஷன் ஆரம்பித்தாச்சு. யார் ஹீரோ? ஜெயராம் அட்வான்ஸ் கொடு, மீனா அட்வான்ஸ் கொடு, வடிவேலு அட்வான்ஸ் கொடு, விவேக் அட்வான்ஸ் கொடு, மணிவண்ணன் அட்வான்ஸ் கொடு, எல்லோரும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. லொக்கேஷன்ஸ் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அப்படியே பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கேன். வந்தாங்க, தம்பி வாங்கக்கா, என்னக்கா பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? இல்லை சர்ச்சு பக்கம் வர்றது இல்லைன்னா விளையாடுறியா நீ? சும்மா இருங்க, உங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது. நான் இப்போ பார்த்தேன், உங்களுக்கு தெரியாது. ஜெயராம் பார்த்துட்டேன், மீனா பார்த்துட்டேன், லொக்கேஷன் பார்த்துட்டேன், வடிவேலை பார்த்துட்டேன், விவேக்கை பார்த்துட்டேன், மணிவண்ணனை பார்த்துட்டேன், எல்லாரையும் பார்த்தியே. இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்தாரா? அதை முதல்ல சொல்லு. அவர் பார்க்கும்போது பார்க்கட்டும், எங்களுக்கு வேலை இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கண்ணே. சரிப்பா நான் ஏன் டிஸ்டர்ப் பண்ண போகிறேன், உனக்கு பட்டாதான் புத்தி ஒன்று கிளம்பிட்டாங்க. நான் பாட்டு ஷூட்டிங் போகலாம். ஒரு 2 மாதத்துக்கு ஷூட்டிங் ஆரம்பி. ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங், முதல் நாள் ஷூட்டிங் போகிறேன். அப்படியே 2-3 ஷாட் எடுத்துருப்பேன், 2 ஷாட் எடுத்துருப்பேன். அவ்வளோதான். ஒருத்தன் வந்தான் அங்கே, சார் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணு சார். எதே ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணு சார்? ஏன்யா ஸ்ட்ரைக்கா? ஸ்ட்ரைக்கெல்லாம் இல்லை சார். பின்ன என்ன ஃபைனான்ஸ் இல்லையா? ஃபைனான்ஸ்லாம் இல்லாமல் இருக்குமா சார்? பின்ன ஏன்டா ஷூட்டிங் சொல்கிறேன்? ஃபிலிம் இல்லை சார். எதே ஃபிலிம் இல்லைடா? ஃபிலிம் இல்லையா? அப்படியே யோசிக்கிறேன். மணிவண்ணன் பார்த்தாரு, ரமேஷ் கண்ணா ஃபிலிம் கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்படா டைரக்டர் ஆக? உன் கதை இதோடு முடிஞ்சுதுடா. ஐயோ ஏன்டா? சார் எக்ஸசைஸில் மாட்டிக்கிச்சு, ஒரு 3 நாள் கழிச்சு வச்சுங்கன்னு. சரி ஓகே, என்ன பண்ண பரிதாமல் உட்காந்துருக்குறேன். வந்தாங்க, என்னடா ராஜா ஃபிலிம் கம்பெனிலே ஃபிலிம் இல்லைன்ட்டாங்களாமே. ஆமாம், என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ணுறது தெரியலையே. ஒரு வருஷம் ஸ்ட்ரைக்கு வேறு ஆரம்பிச்சிச்சு. ஸ்ட்ரைக்கில் எங்கே சம்பளம் கொடுப்பாரு ரவிக்குமார்? வேலை தான் சம்பளம் கொடுப்பாரு. அப்போ என்ன பண்ணுறது? வாடா சர்ச்சுக்கு வாடா, கடவுளை கும்பிட்றா, அவனுக்கு எல்லாம் வழி காட்டுவார். ஆமாம், சும்மா வந்தால் எப்படி நியாயமா அது? அப்போ சொன்னாங்க, நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமாடா? மகா இரக்கமுள்ள தேவன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், மிகுந்த கிருபையினால் இரக்கத்தினாலும் உன்னை முடிச்சு மறுபடியும் சேர்த்துக்கொள்வேன்னு சொன்ன ஒரே தேவன். கண்டிப்பாக உன்னை சேர்த்துக்குவார், வா. சரி மறுபடியும் போகிறேன், ஜெபம் பண்ணுறேன். அப்போ உபவாச ஜெபம்லாம் பயங்கரமாக அப்படியே போயிட்டே இருக்கிறேன். படம் ஒன்றும் வர்ற மாதிரி தெரியல. ஸ்ட்ரைக்கு வேறு ஒரு வருஷம் போயிட்டுருக்குது. அப்போ விக்ரமன் வந்தார், அவர் ரவிக்குமார் குரு. அவர் வந்தார், ரமேஷ் கண்ணா ஒரு படம் எடுக்கிற நடிக்கிறீங்களா? நடிக்கிறேன் சார். எதோ இருந்தால் நம்ம தொழில் தானே. ஒன்று போனால் நடிச்சிட்டேன். படம் நடித்து ஒரு வருஷத்தில், அந்த ஒரு வருஷத்தில் படம் எடுத்துட்டாங்க. படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பேன். கார்த்திக் கூட நடிச்சிருப்பேன். நானும் கார்த்திக்கும் உண்டியெல்லாம் குளிக்கிட்டு ஒரு கோயில்கிட்ட வருவோம்.
கார்த்திக் ஒரு சின்ன கட்டம் போடுவான். போட்டுட்டு, ஆண்டவா காசெல்லாம் மேலே போடுறேன், எவ்வளோலாம் இந்த கட்டத்துக்குள்ளே விழுதோ அதை நீ எடுத்துக்கோ, வெளியில் விழுத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. அப்படியே நான் பார்ப்பேன். அப்படி போடுவான். எல்லாம் முழு ₹1 தான் விழும். அதில் சின்ன கட்டத்தில் அதுக்கு மேலே எங்கடா இருக்கும். யூ வாண்ட் ஒன்லி ₹1, தேங்க்யூ அப்படின்னு எடுத்து வச்சுக்கோ, காட் இஸ் கிரேட் அப்படின்வான். நான் அப்படியே பார்ப்பேன் அவனே. ஆண்டவா நான் அவனை மாதிரி கட்டம் மட்டம்லாம் போட மாட்டேன், மொத்த காசையும் மேலே போடுவேன். எவ்வளோ வேணா நீ எடுத்துக்க, நீ பார்த்து கீழே போகிறத நான் எடுத்துக்கிறேன். அப்படி தூக்கி போட்டால் எல்லா காசு கீழே விழுந்துடும். ஆஹா எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டு ஆண்டவர் மேலே கேட்ச் அப்படி பாரு. ஆண்டவர் காட் இஸ் டபுள் கிரேட்னுவேன். பார்த்தா ஆகஸ்ட் 15 ரிலீஸ் 98 3 ஷோ தான் ஓடிச்சு. மறுநாள் காலையில் ரஜினி ஃபோன், கமல் ஃபோன், அஜித் ஃபோன், விஜய் பெருக்கார் சிஎம் அவர் ஃபோன், எல்லாரும் என் படத்தில் நடிங்க என் படத்தில் நடிங்க. ஏன்னா எல்லாரும் இது வரைக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் பார்த்துருக்காங்க. அப்போ தான் நடிகராக பார்க்குறாங்க. நல்லா நடிக்கிறீங்க ஓகே. பார்த்தா பயங்கர பிஸி, ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்னு படம், எல்லா படம் சில்வர் ஜூபிலி பயங்கர பிஸியாக போயிட்டுருக்குது. ஒரு மாருதிக்கு 800 கார் ஒன்று வாங்கி அப்படி மைதானம் நிற்க வச்சிட்டேன். ஒரு ஃப்ளாட்டுக்கு ஒன்று அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். பயங்கர பிஸியாக போயிட்டுருக்குறேன். டெய்லி ஷூட்டிங் தான். அப்படியே போயிட்டுருக்குறேன். என்னடா என்ன 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 வேணும் சொல்லுங்கள், விஷயத்தை சொல்லுங்கம்மா. இல்லை என்ன இன்னும் வெளில நடிகர் ஆக்டர்னு பேசிக்கிறாங்க ஒன்று. ஆமாம் நடிகரான்னு மட்டும் இல்லை, எல்லோரும் செல்ஃபி எடுக்கிறான் தெரியுமா. என் மூஞ்சியை பார்க்க துடிக்கிறான் அவன் தெரியுமா. அவ்வளோ பெரிய பிஸி நான். எல்லார் படத்திலும் நடிக்கிறேன், ரஜினிலேருந்து கமல் எல்லா படத்திலும் நடிச்சுருக்கேன். சரி அதுக்கு என்னடா, அதுக்கு நான் சர்ச்சுக்கு வரக்கூடாதும்மா, சர்ச்சுக்கு தான் டைம் இல்லைம்மா எனக்கு, ஃப்ளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அங்கே பாரு என்ன நிற்கிது பாரு மைதானத்தில், ஒரு எருமான் நிற்குதுன்னாங்க. உங்கள் கண்ணுக்கு அதுதானே தெரியும். மாருதி 800 கார் க்ரீன் கலர் வாங்கிட்டேன். சரிடா அதுக்கு நான் சர்ச்சு காரில் கூட வரலாம். சர்ச்சுக்கெல்லாம் போகிறதுக்கு நான் கார் வாங்கலாமா, ஷூட்டிங் போகிறதுக்கு கார் வாங்கிக்கிறேன். ஓ ஷூட்டிங் ரொம்ப பெருசாக போச்சா, வரப்பா கிளம்பி போயிட்டாங்க. நான் பாட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கேன் பிஸியாக, சர்ச் பக்கமே போகிறதில்ல. பார்த்தா திடீர்னு ஒரு நாள் காலையில் முகம் கழுவுறேன், கண்ணாடியில் முகம் வேறு மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா நான் மட்டும் தான் பாத்ரூமில். என்ன திரும்பி பார்க்குறேன், வாய் கோணிச்சு, சுத்தமாக வாய் கோணிச்சு. அவ்வளோதான், இழுத்து விட்டு அங்கேயே போகுது வாய், ரப்பர் மாதிரி. என்னடா இது வாய் கோணிங்கன்னுது, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே வெளியே வரேன், 2ஆம் பையன் பார்க்குறான். என்னடா அடி வாயை கோணம் பண்ணுக்கிறீங்க. டேய் நானோட கோணம் பண்ணுக்கிறேன், அதே கோணிக்கிச்சுடா. ஐயோ டாடி இதுக்கு பேர் பெல்ஸ் பால்சின்னு பேர் இந்த வியாதிக்கு, முகவாதம், முகத்தில் ஒரு வாதம். பின்னடா பண்ணுறது அதெல்லாம் டாக்டர் போய் டே சும்மாறா ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு நேராக ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் போய் டைரக்டர் பார்க்குறாரு. என்ன சார் வாயை கோணம் பண்ணுக்கிறீங்க. நான் கோணம் பண்ணலையே, அதுவே கோணிங்க இல்லையா சார். பாதி படம் நல்ல வாயோடு எடுத்துகிட்டு மீதி படம் எப்படி சார் கோண வாயோடு எடுக்கிறது. இல்லை பாதி படம் நல்ல வாயோடு. ஒன்று நான் சொன்னேன், நீ ஏன் கவலைப்படுற, அந்த ஹீரோவை கூப்பிடு, நான் ஒரு ஜோக் அடிப்பேன். ஜோக் அடிச்சு நான் அரை விட சொல்லு, ஒரு அரை விடுவான், விட்டோன்னே கீழே விழுவேன். ஊந்து எழுதும்போது வாய் கோணிக்கும். என்னப்பா அச்சியப்பா உன்னால் வாய் கோணிக்கிச்சுப்பா அப்படின்னு கதையை மாற்றி பாதி படம் வச்சுன்னுக்கிறேன். அப்போ கமல்ஹாசன் ராடு வச்சுருக்காங்க காலில், அவர் நொண்டி நொண்டி வர. என்ன ரமேஷ்கண்ணா பெல்ஸ் பாலிசியா முகவாதமா என்ன பண்ணேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஹீரோ கூப்பிட்டு ஜோக் அடிப்பேன், ஒரு அரை விடுவான், கீழே விடுவேன், எழுந்துக்கும் போது வாய் கோணிச்சின்னு கதையை மாற்றிட்டு மீதி படம் நடிச்சுன்னுக்கிறேன் சார். நீ நடிக்கலாம், நான் நடிக்க முடியுமா, நான் நொண்டி நொண்டி தான் போகணும். அவர் ஃபீல் பண்ணிட்டு போகிறேன். வாய் கோணின்னு இருந்தால் அப்படி எல்லா அட்வான்ஸ் திருப்பி வாங்குறாங்க. ஒவ்வொரு படத்தில் கேன்சல் ஆகுது படம். ஐயோ என்னடா இப்படி ஆகிப்போச்சே, நிறைய படங்கள் வர நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சே. நேராக போய் டாக்டரை பார்க்குறேன். டாக்டர் பார்த்தார், ஒன்று பண்ணலாம், என்ன பண்ணலாம், இந்த இடத்த கட் பண்ணி இழுத்து வச்சு இங்கே தைச்சிடலான்றார். நான் கேட்டேன், அதெல்லாம் செருப்பா டாக்டர், இழுத்து வச்சு வைக்கிறது மூஞ்சி டாக்டர், அதில் அவ்வளோ பெரிய தையல் இருந்தால் நான் முக விட்டு முத்தையா அருவாள் ஆர்வமா, நான் காமெடி நடிகர், வேறு வழி இல்லை சார், இதுக்காக தான் ஒரே வழிட்டார். நிறைய டாக்டர் போகிற எந்த டாக்டர் பார்த்தாலும் அதே தான் சொல்கிறாங்க, அறுக்கணும் வெட்டணும் அறுக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இப்படி ஆகிப்போச்சேன்னு. அப்போ போகும்போது அங்கே சொன்னேன், நான் நடிகர், என் மூஞ்சியை பார்க்கணும், எல்லாம் துடிக்கிறாங்க, நேராக வந்தெல்லாம் பார்க்கக்கூடாது, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வந்து பார்க்கணும். சரிப்பா அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ வராங்க, தம்பி வாங்கக்கா, என்னடா உன் மூஞ்சியை பார்க்க நான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொன்னேன், உன் மூஞ்சி இப்போ பார்க்குற மாதிரி இல்லையே, ரொம்ப கேவலமாகுது. ஆமாம் பெல்ஸ் பாலிசி வந்துடுச்சு, முகவாதம், என்ன பண்ணுறது, நான் டாக்டரெல்லாம் பார்க்குறேன், எந்த டாக்டர் சரியில்லையே. ஏய் உலகத்திலே ஒரு வைத்தியர் இருக்கார் தெரியுமா, உண்மையான வைத்தியர் யார், இயேசு கிறிஸ்து. அவரை வணங்கு, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். அதனால் கண்ணீரோட ஜெபம் பண்ணு, உனக்கு கரெக்டான ஆள் அனுப்பு. ஆமாம் பெரிய பெரிய டாக்டரை பார்த்துட்டு அவர் யார் அனுப்பு, நீ ஜெபம் பண்ணுறா அப்புறம் பாடுறா. ஒன்றா அழுது பயங்கரமாக ஜெபம் பண்ண உபாசம், ஆண்டவா எனக்கு நல்ல படம் கிடைக்கிற நேரத்தில் வாய்க்கு ஓடிச்சு, எல்லா படம் கேன்சல் ஆகுது, ஃப்ளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், காருக்கு இஎம்ஐ கட்டல, பயங்கரமாக அழுதுருக்கிறேன். அப்போ திடீர்னு பார்த்து 2 ஃபிசியோதெரபிஸ்ட் வந்தாங்க ரோட்டில். என்ன சார்
இந்த மாதிரிப்பா வாய்க்கு ஒன்று பெல்ஸ் பாலிசின்றாங்க. அப்படியா, வாங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் கேரண்டி கிடையாது. அது பரவாயில்ல, அறுக்க மாட்டீங்களே, அதெல்லாம் அறுக்க மாட்டேன், வாங்க. நேராக போனால் கரண்ட் வச்சாங்க எனக்கு. இந்த இடத்துல 300 பாயிண்ட் சார் 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 அப்படியே வைப்பாங்க. 300 பாயிண்ட் 1 ஹவர் அப்படியே உயிர் போகிற மாதிரி வலிக்கும். அப்படியே ஒரு 3 மாதம் அப்படியே வாய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நேரம் ஆயிடுச்சு. அப்பா ஆண்டவா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேராக போனேன், டைரக்டர் பார்க்குறேன். சார் வாய் சரியாச்சு. அப்படியா, கிட்டவா சரி, இந்த பக்கம் சரி, இந்த பக்கம் சரி, வாய் கரெக்டாக தான் இருக்குது, இல்லை சான்ஸ் கொடுத்துடலாம். நடிப்பு பார்த்து சான்ஸ் கொடுக்கல, வாயை பார்த்தே சான்ஸ் கொடுத்தானுங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, அப்படி தான் பண்ணி ஆகணும். அப்படியே படம் நடிச்சுன்னு இருக்கிறேன். அப்படியே பார்த்தா திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. நேராக போய் டாக்டரை பார்க்குறேன். டிஆர் முரளி, பெரிய டாக்டர் ராமச்சந்திராவில் டாக்டர். அப்படின்னா சார் இந்த ஹார்ட் அட்டாக் வருகிறது. சரி வாங்க டெஸ்ட் பண்ணலாம், 2 பிளாக் இருக்குது உடம்புல, பைபாஸ் பண்ணலாம். பைபாஸா, வேலையை பாருங்கள் டாக்டர். நான் சின்ன தையலை வேணான்றேன், அவ்வளோ பேர் பைபாஸ் தையல் யாருக்கு வேணும், அது நான் நடிகை, அதெல்லாம் முடியாது. வேறு எந்த வழியை சொல்லுங்கள். ஸ்டண்டு வைக்கலாம், ட்ரை பண்ணலாம், ஓகே வைங்க. ஆனால் ஒன்று பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு. நேராக போய் பிளட் டெஸ்ட் பண்ணேன். பிளட் டெஸ்ட் பண்ணோன்னே அப்போல்லாம் வெள்ளை அணுக்கள் ஒரு மனுஷனுக்கு 4000 தான் இருக்கணும் மேக்ஸிமம். எனக்கு அப்போவே 10,000, 1.5 மடங்கு ஜாஸ்தி. டாக்டர் பார்த்தார், சார் வெள்ளை அணுக்கள் அதிகம் இருந்தால் கத்தியெல்லாம் வச்சு ரொம்ப ரிஸ்க்கு, நீங்கள் அது மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு குறைச்சிட்டு வாங்க. முடிச்சு 2 மாதம் பயங்கர ஹெவி டோஸ் மாத்திரைலாம் சாப்பிட்டு குறைச்சிட்டு போய் 2 ஸ்டண்டு வச்சுட்டேன். 2 ஸ்டண்டு வச்சுட்டு மறுபடியும் போகிறேன், மறுபடியும் ஷூட்டிங் போகிறேன், மறுபடியும் சர்ச் பங்கு போகிறதில்ல, பயங்கர பிஸி. 2 வருஷம் ஆச்சு. மறுபடியும் ஹார்ட் அட்டாக். மறுபடியும் போகிறேன் டாக்டர்கிட்ட. டாக்டர் பார்க்குறாரு, என்ன சார் இன்னும் 2 பிளாக் இருக்குது சார், என்ன பண்ணலாம், பைபாஸ் நோ, சரி ஸ்டெண்ட் வைக்கலாமா வைங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். பிளட் டெஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ பார்த்தா 4000 10,000 இருந்துச்சுல்ல, வெள்ளை அணுக்கள் 40,000. 4000 இல்லை சார், வெள்ளை அணுக்களை கூட்டிகிட்டு வரீங்கன்ற டாக்டர். டாக்டர் நான் கூட்டிகிட்டு வரேன் டாக்டர், அதுவே கூட்டிகிட்டு வருது, என்ன கேட்குறீங்க கேள்வி. சார் வெள்ளை அணுக்கள் எவ்வளோ பெரிய வியாதி தெரியுமா உங்களுக்கு? வெள்ளை அணுக்கள் எதுக்கு படைக்கப்பட்டது? நம்ம மனுஷ உடம்புல கெட்ட அணுக்களை அழிப்பதற்காக உருவானது வெள்ளை அணுக்கள். அது அதிகமாகிடுச்சுன்னா நல்ல அணுக்களை சேர்த்து அழிச்சுன்னு உயிருக்கு ஆபத்து, ஜாக்கிரதை. சரி இப்போ என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை, மருந்து மாதிரி சாப்பிடுங்க, இந்த 2 ஸ்டெண்ட் வைக்கிறேன் அப்படின்னு மருந்து மாதிரி சாப்பிட்டு 2 ஸ்டெண்ட் வச்சு 4 ஸ்டெண்ட் இருக்கிற உடம்புல ஸ்டெண்ட் வச்சு கிளம்புறேன். டாக்டர் வரேன். டாக்டர் சொன்னார், இனிமேல் நீங்கள் வந்தால் ஸ்டெண்ட் வைக்க முடியாது. ஏன் டாக்டர், நீங்கள் காமெடி நடிகர், 4 ஸ்டெண்ட் ஏற்கனவே வச்சாச்சு, இன்னும் 2 ஸ்டெண்ட் வச்சா நீங்கள் ஸ்டண்ட்டு நடிகனா வேணால் நடிக்கலாம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறேன் டாக்டர். ஏன் டாக்டர் கிண்டல் பண்ணுறீங்க? பின்ன என்ன சார், வெள்ளை அணுக்கள் எவ்வளோ பெரிய வியாதி, அதை விட்டுட்டு போய் டெஸ்ட் பண்ணுங்கள் சார், ஓங்காலஜிஸ்ட் கேன்சர் டாக்டர் போய் பாருங்கள். வரதராஜன் நேராக போய் பார்க்குறேன். அவர் பார்த்தார். ஒன்று பண்ணுங்கள், நம்ம டெஸ்ட் பண்ணுங்கள் 3 மாதம் கழிச்சு, ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து மாதம் டெஸ்ட் பண்ணுங்கள். 1 மாதம் டெஸ்ட் பண்ணால் லேபில் சத்தம் வரும், சார் ஓடி வாங்க, என்னையா 10,000 கவுண்ட் 15,000 ஆச்சா, 10,000 15,000 ஆகலை சார், 40,000 ஆயிடுச்சுன்னுவான். மறுபடியும் எடுத்து போய் ரிசல்ட் கொடுப்பேன். அவர் ஒன்றும் சொல்லுவார், ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு. சார் பிஸியாக இருக்கேன், அப்புறம் அடுத்த மாதம் பார்க்கலாம். அடுத்த மாதம் டெஸ்ட் பண்ணால் அவன் கத்துவான், ஓடி வாங்க சார். என்னையா 40,000 50,000 ஆயிடுச்சா, 40,000 50,000 ஆகலை சார், 4 லட்சம் ஆயிடுச்சுன்னுவான். 4,000 எங்கே இருக்குது, 4 லட்சம் எங்கே இருக்குது. அப்போ டாக்டர் போய் பார்க்குறேன். டாக்டர் சார் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க நீங்கள், 4 லட்சம்லாம் இருக்கவே கூடாது சார், என்ன பண்ணலாம், கீமோதெரப்பி பண்ணலாம். எது கீமோதெரப்பி? எப்படி அது? 5 நாள் மாதத்தில் 6 மாதம் படுக்கணும். அப்போ தான் கமல்ஹாசன் ஒரு தடவை ஷூட்டிங் தான் என்கிட்ட சொல்லி பேசியிருந்தார். ஸ்ரீவித்யா தெரியுமா, எவ்வளோ அழகான நடிகை, ஹெஃப்டி ஃபிகர், ஹைட்டு 5 அடி இருப்பாங்க, முடி முழங்கால் வரைக்கும் இருக்கும், கண்ணு மீன் கண்ணு மாதிரி இருக்கும், தொண்டை எம்எல் வசதி மாதிரி, பெரிய பாடகையோட பொண்ணு, அவங்க அருமையாக பாடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பிளட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு, கீமோதெரப்பி பண்ணுன்ட்டாங்க. கேரளா போய் கீமோதெரப்பி பண்ணாங்க. என்ன ஆச்சு தெரியுமா, 3 மாதத்துக்குள்ளே முடியெல்லாம் கொட்டி போச்சு, மூஞ்சி சுருங்கிடுச்சு. 5 அடி ஸ்ரீவித்யா 3 அடி ஆகிட்டாங்க. அவ்வளோதான், இன்னும் 2 மாதத்தில் சேர்த்தே போயிட்டாங்களா. அப்படிலாம் நடிகை கிடைக்காது சினிமாக்கு. அப்படி அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. ஆஹா, கீமோதெரப்பி பண்ணோம்னா நம்ம முடியும் கொட்டிடும், மூஞ்சி சுருங்கிடும். அவங்களாம் 5 அடிலேருந்து 3 அடிக்கு வந்தாங்க, நம்ம 4 அடி தான் இருக்கிறோம், 1.5 அடிக்காக போக முடியும். ரொம்ப கேவலமாக இருக்குமே, என்னடா பம்பா போச்சு சார். டாக்டர் வேறு வழி இல்லை, வேறு வழியே கிடையாது. வழி சரி டாக்டர், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். என்ன ஒன்றாவாது, திடீர்னு பிளட் வாமிட் எடுப்பீங்க, திடீர்னு எப்போ உழுவிங்க தெரியாது, கோமாவில் படுப்பீங்க, என்ன வேணால் நடக்கும், கை கால் இழுத்துக்கும். ஐயோ என்ன விருப்பி மிரட்டுறாரு டாக்டர். ஆமாம் சார், என்ன நினச்சிருக்கீங்க நீங்கள், போகும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் முடியாது, போயிட்டு எப்படி யோசிக்கிறேன், இப்படி யோசிக்க. அப்படின்னா படங்கள் வேறு நடிச்சிட்டு இருக்கிறேன். அஜித் ஒரு படம் டைரக்ட் வேறு பண்ணிட்டேன், தொடருன்னு ஒரு படம், இளையராஜா இசையமைச்ச ஒரே படம் என் படம் தான், அஜித் படம். இப்படி நல்ல பிஸியாக இருக்கேன், உலக புகழ் வாங்கியாச்சு, கதை எழுதியாச்சு, வசனம் எழுதியாச்சு, பெரிய லெவல் போயிட்டு நேரத்தில் இப்படி ஒரு வியாதி. எனக்கு ஒன்றுமே புரியல. படங்கள் ஆனால் புக் ஆகுது. எனக்கு என்ன பயம்னா, திடீர்னு செத்துட்டோம்னா அத்தனை படம் பாதிக்கப்படும்.
இல்லையா? பாதியில் பாதி நின்னா ஆள் இல்லைன்னா டிவியிலாவது இவருக்கு பதில் இவருக்கு காட்டலாம், சினிமாவில் அப்படி காட்ட முடியாது. அப்படியே பார்த்து யோசிக்கிறேன், எனக்கு மனசு ரொம்ப சரியில்லை. ஏன் இந்த நேரத்தில் இப்படி ஒரு வியாதி வந்துச்சு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு பண்ணுன்றாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு நாள் முடிவு பண்ணேன், சரி நமக்கு வீடு வாங்கியாச்சு, பங்களா வாங்கியாச்சு, பசங்க கல்யாணம் பண்ணியாச்சு, உலக புகழ் வாங்கியாச்சு, இன்னும் எதுக்கு உயிரோடு இருக்கணும், எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னென்ன நினச்சி டைரக்டர், கதாசிரியர், வசனகர்த்தா, நடிகர் எல்லாம் ஆயாச்சு, செத்துடலாம், சூசைட் பண்ணிக்கலாம். சூசைட் பண்ணிட்டா யாருக்கு என்ன தெரிய போகுது, வியாதி இருக்கான்னு தெரியாதுல்ல, மூஞ்சி சரி போது என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஒரு நாள் காரு, நான் தான் செல்ஃப் டிரைவிங் கார் விட்டு போகிறேன் அம்ஜிகர், அதே ஏரியா, ஒரு 200 அடி பள்ளம், 200 அடி பள்ளம், பூமாறு ஒன்று இருக்காங்க, 3 அடி தான் பேரப்பட்டு வாழ். நேராக இப்போ காரை விட்டோம்னா, ஜம்ப் பண்ணோம்னா காரை அப்படியே 200 அடி பள்ளத்தில் விழும். விழுந்தால் என்ன ஆகும், காரும் காலி, நானும் காலி. முடி கொட்டாது, மூஞ்சி சுருங்காது, ஹைட்டு குறையாது, லட்சணமாக செத்தலாம், அழகாக சாப்பிடலாம். அதுதான் பெஸ்ட் ஐடியா. எட்ரா கார் எடுத்துட்டேன், ஸ்பீடாக போயிட்டுருக்குறேன், வேறு வழி இல்லையே, அதான் ஒரே வழி. நேராக போகிறேன், ஜம்ப் பண்ணிட்டு தான் முடிவு பண்ணிட்டேன் சூசைட் பண்ணலான்னு. எனக்கு அந்த பிரிட்ஜுக்கு ஒரு 400 அடி தான் இருக்கும். ஜம்ப் பண்ண போகிறேன், திடீர்னு ஒரு ஆட்டோக்காரர் எங்கேருந்து வந்தார் தெரியல, லெஃப்ட்டில் வந்தார், எனக்கு முன்னாடி வந்துட்டேன். முன்னாடி வந்து அவர் ஸ்பீடாக போகிறார், நான் 6 அடிக்கிறேன், வழி விட மாட்டேன்ட்டார். அவர் ஸ்பீடு என் ஸ்பீடுக்கு பத்தாது, நான் ஃபுல் ஸ்பீடு போனால் தான் ஜம்ப் பண்ண முடியும். ஆனால் அவர் வழி விட மாட்டேன், அவரும் ஸ்பீடாக போகிறார். எனக்கு ஒரே கோவம், என்னடா சாவர நேரத்தில் குறுக்கு வந்து உயிர் எடுத்துட்டாரு. சரி இந்த ஆள் எதுக்கு ஸ்பீடாக போனான், ஒருவேளை அவனுக்கு வெள்ளை எனக்கு இருக்குமோ, சாவறதுக்கு போகலானோ நம்மள மாதிரி நினச்சி பின்னாடியே ஃபாலோ பண்ணுறேன். அவர் போன ஒரு திடீர்னு பார்த்து பிரிட்ஜுக்கிட்ட வந்து ஆட்டோ டக்குன்னு நிறுத்திட்டார், சடன் பிரேக். நான் போய் டகால் இடிச்சாமல் நின்று போச்சு காரு. நின்று ஒரு சும்மா இல்லை, இறங்கி போயிட்டார் ஆட்டோ விட்டு. நான் அப்படியே பார்க்குறேன், ஐயோ நான் ஆட்டோ விட்டு போயிட்டார், இனிமேல் வரணும், கார் எடுக்கணும், ஆட்டோ எடுக்கணும், நான் கார் ரிவர்ஸ் 2 கிலோமீட்டர் பின்னாடி போகணும், ஸ்பீடாக வந்தால் ஜம்ப் பண்ண முடியும். எனக்கு ஒரே வருத்தம், சாவது கூட சுதந்திரம் இல்லாமல் போச்சே. சே இருந்தாலும் எங்கே போகலாம் அப்படி பார்த்தா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவர் வர்ற மாதிரி தெரில. நான் அந்த ஆட்டோவை அப்படியே முறைச்சி பார்த்துன்னுக்கிறேன், என்னடா இது சோதனை ஆகுது அப்படி பார்க்குறேன். அப்போ தான் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்னோட பேசுகிறார். அந்த ஆட்டோவில் ஒரு வசனம் எழுதியிருக்குது, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பாரியா 3:15. அந்த வசனத்தை அப்படியே படிக்கிறேன், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பானியா 3:15. அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, நமக்கு ஏன் சாவர புத்தி வந்துச்சு, இந்த ஆட்டோக்காரர் எங்கேருந்து வந்தார், அவர் இப்படி நிறுத்திட்டு போனார், அதில் ஒரு வசனம் வேறு இருக்குது கர்த்தரோட. யோசிச்சு பாருங்கள் எப்படி. அப்போ தான் யோசித்தேன், பெரிய நிறைய ஆட்டோவில் நீங்கள் வசனம் பார்த்துருக்கலாம். ஒரு ஆட்டோவில் எழுதியிருக்கிறான், சிரிக்கும் பெண்ணை நம்பாதே, சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே, அவன் பொண்ணுலாம் பாதிக்கப்பட்ட. இன்னொருத்தன் எழுதியிருக்கான், சுடுகாட்டு பேய்களை நம்பலாம், சொந்தக்கார நாய்களை நம்பாதே. அவன் அவ்வளோ கடுப்பாயிட்டுக்கிறான். ஆனால் நமக்கு வந்து ஆட்டோ பாருங்க கர்த்தருடைய வசனத்தோடு வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ தான் யோசித்தேன், டேய் உனக்கு வாழ்க்கை வந்தது, பணம் வந்தது, புகழ் வந்தது, எங்கேயாவது ஒரு வார்த்தை நீ கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லியிருக்கியா, சாட்சி சொல்லியிருக்கியா, ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்கியா? நீ சொல்லலையே. எல்லாட்டும் நான் தான், என் திறமை, என் கற்பனை, என்னோடய உழைப்புன்னு சொல்லி ஒழிய கர்த்தராக இயேசு கிருபை ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கிறியா? பைபிள் ஒரு வசனம் இருக்குது, விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம். அப்போது கடவுள் நினைக்காம நம்ம எந்த இடத்துக்கும் வர முடியாது. நான் பிளாட்ஃபாரத்தில் படுத்திருந்தேன், கர்த்தர் என்னை புழுதியிலேருந்து தூக்கி இருக்கிறார், ஒரு அல்லையிலே சொல்லலாம். ஆமாம், அப்போ தான் யோசித்தேன், இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு சாட்சி சொல்லணும், அதுக்கு தான் இந்த புத்தி நம்ம வந்துச்சு அப்படி சொல்லிட்டு அன்னையிலேருந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன். இன்றைக்கே 3 சர்ச்சுக்கு போகிறேன். எல்லா சர்ச்சிலும் போய் சாட்சி சொல்கிறேன். என்னன்னா கர்த்தருடைய கிருபை நமக்கு. அது மாதிரி நமக்கு என்ன நடந்தாலும் சாட்சி சொல்லுங்கள். வாழ்க்கையில் எது நடந்தாலும் வாழ்க்கையில் சாட்சி சொல்லுங்கள். எல்லா விஷயத்தையும் பக்கத்தில் ஒருத்தர் உடம்பு ரொம்ப ஜெபம் பண்ணுங்கள். அவங்க உடம்பு முதல்ல கிண்டல் பண்ணுவாங்க. கர்த்தரை அந்த பொண்ணு எழுப்பு போகும்போது எல்லாம் எள்ளி நகையாடினார்கள். அவர் என்ன பண்ணார், இயேசு வெளியே அனுப்பிச்சிட்டு தலி தாகம் சொல்லி குழந்தை எழுப்பிட்டார். அது மாதிரி அவருடைய கிருபையினால் உங்களுக்கு எல்லாம் செய்ய வல்லம் உண்டு. நீங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசு உங்களை தெரிந்து கொண்டார். அது மாதிரி தெரிஞ்சுங்க, இல்லைன்னா இங்கே வரவே முடியாது. அப்போ தான் பார்த்தேன், சரி ஓகே ஃபுல்லாக சாட்சி சொல்கிறேன் தான் முடியும். நிறைய சாட்சி சொல்கிறேன், நிறைய ஆத்துமாக்களை சேகரிக்கிறேன், நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுகிறார்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சாட்சி சொல்லணும். நேரம் வந்துடுச்சு, நேரம் கிட்ட வந்துடுச்சு, இயேசு வரப்போகிறார். அதுக்கான நேரம் வந்துடுச்சு. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அத்தனை வார்த்தை இப்போ நிறைவேற்றிருக்குது. அவர் அப்போ சொன்னார், எருசலேம் மண்மேடாகி போகும்னு. இஸ்ரேலில் ஒரு நாடு இல்லாமல் போச்சு, எல்லாம் செதறி போயிட்டாங்க இஸ்ரேல் மக்கள்.
ஆனால் அப்பவும் இயேசு சொன்னார் எருசலேம் மீண்டும் கட்டப்படுன்னு. எருசலேம் மண்மேடாக போகும்போது பாபிலோன் நினிவே பட்டணம் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் அவர் சொன்னார் எருசலேம் மீண்டும் கட்டப்படுன்னு. எருசலேம் ஒரு நகரம் உருவாச்சு, அதான் இஸ்ரேல். 1948 மே 15 ரிலீஸ் ஆகும். அந்த நாடு உருவாகி 24 மணி நேரத்தில் 7 நாடு அதை தாக்குறாங்க, போர் அது மேலே. ஆனால் 7 நாடு துண்டகான துணிகளும் ஓட விட்டாங்க கர்த்தருடைய கிருபையினால. அப்படி பார்த்துங்க. அப்போ தான் இயேசு சொன்னார் எருசலேம் தன் ஸ்தானத்தில் வைக்கப்படும். ஆனால் பாபிலோன் நினைவா கட்டப்படல. எப்படி ஸ்தானத்தை வைக்கப்படும்? டெல் அவிவ் தான் அது வரைக்கும் இஸ்ரேல் தலைநகரம். அவர் இயேசு பைபிளில் சொல்லியிருக்கார். அப்போ 2000 வருஷம் முன்னாடி, இப்போ சொல்கிறதில்ல, அப்போ சொன்னது தன் ஸ்தானத்தை வைக்கப்படுன்னு. எல்லா ஜனாதிபதியும் வந்தாங்க, தலைநகரம் ஆக்கணும் ட்ரை பண்ண முடியல. ட்ரம்ப் வந்தார், அவர் சொன்னார் நான் சொல்கிறேன் இன்னிலேருந்து எருசலேம் தான் இஸ்ரேல் தலைநகரம்னாங்க. 238 நாடு எதிர்ப்பு, 33 நாடு போல, இந்தியாவும் போல. ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணார்? கையெழுத்து போட்டார் வீட்டோ பவரில். இன்னிலேருந்து எருசலேம் தான் இஸ்ரேலின் தலைநகரம் முடிவு பண்ணார். ஸ்தானத்தில் வைக்கப்பட்டதா? அதிலே பைபிளிலே வார்த்தை இயேசு கிறிஸ்துன்னு சொல்லியிருக்காரு, யுத்தத்தின் சத்தங்களை கேட்டுக்கிட்டு இருக்கோமா? யுத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோமா? அப்போ என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், சடிதியில் வரப்போகிறார், இம்மிடியாக வரப்போகிறார். நீங்கள், நான், ஐயா, பாஸ்டர் ஐயா, எல்லாரும் சபையார் அத்தனை பேரும் அவரை மறுமாக்கப்பட்டு பரலோகத்தில் சந்திக்க போகிறோம். கர்த்தருடைய வலது பாரிசத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்க போகிறோம். அவரோடு முகமுகமாய் பேச போகிறோம். அதற்கு ஆயத்தப்படுங்கள், தயாராகிருங்கள். எந்த நேரத்தில் வரலாம், இந்த நிமிஷம் கூட வரலாம். ஏன்னா என்ன சொல்லியிருக்காரு? கல்லனை போல வருவேன் தானே, அதான் அப்படி வந்துடும். அதனால் ஆதாயப்பட ரெடியாக இருங்க. ஆனால் தனியாக போனால் அளவு இல்லைம்மா, நான் மட்டும் வர வேண்டாம்னு கிடையாது. நீ சுவிசேஷம் சொன்னியா, யாரையும் ஆத்மா சேகரிச்சியா, யாரையும் ஆத்மாவை ரட்சித்தியான்னு கேட்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் ஆத்மாக்களை ரட்சிக்கணும், ஆத்மா ஆதாயப்படுத்தணும், சாட்சி சொல்லணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்னொரு 10 பேர்லாம் சேர்க்க வேணாம், ஆளுக்கு ஒரு ஆள் சேர்க்க போதும். ஆளுக்கு ஒரு ஆத்மாவை சேர்த்தா போதும். அடுத்த மாதம் 2 சர்ச்சு இடம் இருக்காது. அதானே உண்மை? அப்படியே டபுள் ஆகிடும். அதனால் சாட்சி சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தயவுசெய்து சாதாரணமாக இருக்காதீங்க, எப்போவுமே சாட்சி சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுவாங்க, என்னடா அது இவன் என்ன இப்படி பண்ணுறான்? ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுக்கலன்னா, உங்களுக்கு ஒன்று கொடுக்கலன்னா நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதை விட பெஸ்ட்டு கொடுப்பார் கர்த்தர் தாமே. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைகளை எல்லாம் கிறிஸ்துவின் மகிமைக்குள் நிறைவாக்குவார். உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். இப்போ எனக்கு 87 ஒரு படம் வந்துச்சு, அப்போ ரிலீஸ் ஆகிருந்தால் 89 போயிருப்பேன். 2026 40 வருஷம் இருக்கிறேன். ஏன்னா அதை விட பெஸ்ட்டு படம் எனக்கு கொடுத்தாரு. அதனால் கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், அதை விட பெஸ்ட்டு கொடுப்பார். அதனால் சுற்றி இருக்க யாராக கேட்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, திடப்படுங்கள், ஆதாயத்தை தேடுங்கள், ஐயா கிட்ட வாங்க, ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணால் 3 மாதத்தில் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகணும். எனக்கு பேர் மாற்றுங்க. 3 மாதம் எந்த பெரிய பிரச்சனையும் எனக்கு கர்த்தர் தீர்த்து வச்சிருவார். அதனால் வாங்க, ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுவாங்க மதம் மாற்றுகிறான். யாரும் உங்களை மதம் மாற சொல்லலை, மனம் மாறுங்கள் என்று சொல்லுகிறோம். மனம் மாறினா போதும், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்களை வழி நடத்தி கொண்டு போவார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களை எப்படி வழி நடத்தணும் அவருக்கு தெரியும். அதனால் ஜெபம் பண்ணுங்கள், சாட்சி சொல்லுங்கள். ஏன்னா உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அது என் வாழ்க்கையில் உணர்ந்த ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இல்லைன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன் இல்லையா? எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பிரச்சனையோடு வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆனால் இப்போ எந்த கவலையும் இல்லை, சந்தோஷமாக போகிறேன், சாட்சியை சொல்கிறேன். ஜீவனும் ஆவியும் உள்ள வசனங்களை உலகமெல்லாம் சாட்சி சொல்லி தான் நான் மறிக்க போகிறேன். அதனால் நன்றி, வணக்கம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் எத்தனையோ முறை ஆண்டவர் அவரை அழைத்தும் அவர் அலட்சியம் பண்ணி போனாலும் கர்த்தர் அவருக்கு ஜீவனை தந்து இன்றைக்கி அவரை சாட்சியாக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தான் ஒரு 3 வருஷமாக திருச்சபைகளுக்குள்ளே போய் சாட்சிகளை சொல்கிறார். இன்னும் கர்த்தருடைய வசனத்தோடு இன்னும் அதிகமாக சத்தியத்தை சத்தியமாக சொல்லி அநேகர் உருவாக்குற கிருபை அவருக்கு தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ரட்சிப்பு அவருக்குள்ளே உண்டாகும்படியாக இவரையும் இந்த பூமியில் ஒரு இரட்சகராக தேவன் ஏற்படுத்தும்படியாக முழுமையாக கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டத்தை தந்து அவருக்கு பலனை தரும்படியாக. அவர் ஃபோனில் பேசும்போதெல்லாம் அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் எனக்கு தெரியல, நல்ல திடனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க வரும்போது வயசும் கூடி தான் இருக்குது, அதே நேரத்தில் பலன். இப்போ அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா சரீர பலன்கள், சரீரத்தில் நல்ல சுகங்கள், ஆரோக்கியங்கள்,
எவ்வளோ தூரம் வேணாலும் ஆண்டவர் நாமத்தை சுமந்துக்கிட்டு போய் சாட்சி சொல்லி, அது அவர் கொடுத்த ஊழியம். நம்ம இங்கே பார்க்கலாம், இப்படி நம்ம பிரசங்கம் எதிர்பார்த்துருக்குறோம், இப்படி பண்ணியிருக்கிறாங்க, இப்படி பேசுவாங்க அப்படிலான்னு. தேவன் அவர் கொடுத்தது அவ்வளோதான். அதில் அவர் நாமத்தை உயர்த்துறார். அவர் சாட்சி சொல்லி, ஆமாம், என்னை இத்தனை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். அந்த இரட்சகருக்கு நான் இயேசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் சுகந்தருகிறார். அவர் இன்னைக்கும் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்கள் ஜெபித்தா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்பதை தேவன் அவருக்கு வைத்த அந்த வார்த்தையின்படி அந்த சாட்சிகள் என்ன செய்கிறாரு? ஆமாம், மிஞ்சிலாம் போல அவருக்கு என்ன கொடுத்துருக்கிறார், அந்த ட்ராக்கில் போனாலே அது சிறப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு அலட்சியமாக இருக்கலாம், குறையாக இருக்கலாம், பெரிய சத்தியத்தை பேசல, இப்படி பேசல அப்படின்னா அவர் சாட்சி, அந்த சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு மனிதனுடைய சாட்சி உயிர்ப்பிக்கும் ஒருவனை அப்படின்னு. இப்போ நம்ம தோந்து போயிருக்கிறோம், நம்மளும் பலவீனத்தில் இருந்திருக்கலாம், நம்மளும் தோல்வியை கண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை தேடும் பொழுது தேவன் அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றுவார், வெற்றியாக மாற்றுவார். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும், மார்க் போடக்கூடாது. இது அவரை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, இதை பேசியிருக்கிறார். இதில் நாம் என்ன செய்யணும், உயிர் மூச்சு அடையணும் அப்படி என்பது. ஆனால் அவரை மாதிரி 12 வாட்டி கூப்பிட்டு திருப்பி திருப்பி போகிற சீன்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமாம், அது அவருக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருந்தார். சில நேரங்கள் நம்மளை கவுத்துருவார், கூப்பிட்டு வரலையடான்னு காலகையெல்லாம் வச்சிருவார். அதனால் ஆண்டவருக்கு பயந்துருங்க, பிரியமாக இருங்க, கர்த்தரையே தேடுங்க, நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அது சொன்னார், மகிமையிலே நிறைவாக்குவார் நம் குறைகளை எல்லாம். அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமாம், தொடர்ந்து அந்த சாட்சி சொல்கிற ஊழியத்திற்காக கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தும்படி சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். நம்ம ஒரு வசனத்தை கூட வாசிக்க போகிறோம். காலையில் ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை தந்தார். 4 மணிக்கு தந்தார் அந்த வசனத்தை. அந்த 4 மணிக்கு தந்தார். ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை இன்னைக்கு இதை படிக்க வச்சார், இதை பேசுகிறாருன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஐயாவும் ஏதாவது சாட்சி சொல்லிக்கிட்டே பிரசங்கம் பண்ணுவாங்களா அப்படின்றதும் எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து உடனே அவங்கள குறிச்சாத அந்த உணர்வு எனக்குள்ளே இருந்தது. இவங்க வந்து அப்போ வந்து சாட்சி தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போது நான் யோசித்தேன், ஆண்டவர் ஏன் இந்த வசனத்தை கொடுத்தாருன்னு. நமக்கு வசனம் இம்பார்ட்டன்ட் இல்லை, வசனம் அவசியம், என் சத்தியம் அவசியம். அதனால் ஒரு 5 நிமிஷம் இன்றைக்கி ஆண்டவர் என்கிட்ட கொடுத்த அந்த வசனத்தை நான் உங்களோட பேசுகிறேன். எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம், எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். அதில் முழுக்க எதை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னா, நம்மளுடைய மறுரூபமாக்கப்படுகிறதை, நம்மளை புதிதாக்கப்படுகிறதை, நம்மளுடைய பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை நமக்குள்ளே தரித்து கொள்ளும்படியாக தான் அந்த வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கு, அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போது ஐயாவுடைய அந்த பழைய மனுஷனை என்ன செய்கிறாரு, இன்றைக்கி கழட்டி போட்டுட்டு ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ புதிய மனுஷனை தரித்து கொண்டு இன்றைக்கி உலகத்தில் என்ன செய்கிறாரு, இன்றைக்கி பறைசாட்டி கொண்டிருக்கிறார் இயேசுவை. கூடுமான அளவுக்கு இன்றைக்கி அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே வருகிறார். சாட்சி சொல்கிறது ஒரு நாமம் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குது. சபையில் சாட்சி சொல்கிறது பக்தி விருத்திக்கு ஏதுவாய். எதுக்கு சபையில் சாட்சி சொல்கிறது? எதுக்கு? பக்தி. ஆமாம், நமக்குள்ளே இப்போ தோய்ந்து போயிருக்கிறோம், தளர்ந்து போயிருக்கிறோம் அப்படின்னா அவர் சாட்சி நம்மளை உயிர்ப்பித்து எனக்குள்ள ஒரு பக்தி என்ன செய்யும், உருவாக்கும், அது விரிவாக்கப்படும். தேவ பக்தி எனக்குள்ளே என்ன செய்யப்படும், அதுதான். அப்போது அதுக்கு என்ன முக்கியமோ அப்படின்னா, பழைய மனிதனை கலட்டி போட்டு புதிய மனிதன். 23, 24 2 வசனங்களை வாசிங்களேன். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமை படைக்கும் பொழுது தமது சாயலாக, தமது ரூபமாக, தம்மை போலவே என்ன செய்தார், ஆதாமை படைத்தார்.
ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் எந்த ஒரு மாற்று காரியங்களும் கிடையாது. 100% தேவனை போலவே ஆதாம் என்ன செஞ்சாரு? படைத்தார். ஆனா அவன் பாவம் செய்ததுனால தேவ சாயல், தேவ மகிமையை அற்று போனான். பாவம் செய்ததுனால தேவனுடைய அந்த சாயலை அவன் இழந்தான். அது மாத்திரம் இல்லாமல் மகிமையை இழந்தான். அப்போ தேவ சாயலா இருக்கும் பொழுது அவன் நிர்வாணி என்று அவன் அறியவில்லை. ஆனா எப்போ அவன் பாவம் செய்ய ஆரம்பித்தானோ அப்பவே அவனுடைய மகிமையின் வஸ்திரம், மகிமை, தேவனுடைய மகிமை அவனை விட்டு என்ன செஞ்சிருச்சு? விலகி போயிடுச்சு. இப்போ இவன் யாராய் இருக்கிறான்? ஆண்டவர் தேடுறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படின்றார். அதற்கு அவன் சொல்றான், தேவரீர் நான் தோட்டத்தில் உமக்கு பயந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? ஒளிந்து கொண்டிருக்கிறேன்றான். ஏன்டா ஒளிஞ்சுன்ற? நான் நிர்வாணியா இருக்கிறேன்றான். அப்போ ஆண்டவர் கேட்கிறார் அவனை, உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அவன் நிர்வாணியா இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அப்போ ஏன்? தேவனுடைய மகிமை அவனை மறைத்து கொண்டு இருக்கிறது. அது விலகி போனது யாருக்கும் இன்னைக்கும் தெரியுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் உணரலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு விலகி போனதை நீங்கள் யாருமே என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. ஆவியானவர் விலகி போனா தெரியாது. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், அசுத்த ஆவி உனக்குள்ள வருதுன்னா அது சைலண்டா வரும், வெளியே போகும்போது தான் அலக்களிக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும் பொழுது பகிரங்கமாய் வருவார். ஆனா உன்னை விட்டு வெளியே போகும் பொழுது போகிறதே அறிய முடியாது. ஏன்? வசனம் அப்படிதான் சொல்லுது. சவுலை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனதை அவன் அறியாத இருந்தான். சிம்சோனை பார்த்து சொல்றார், ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனதை அவன் அறியாத இருந்தான். அல்லேலூயா. அப்போ இந்த மகிமை, இந்த பழைய தேவனுடைய மகிமையின் சாயல், இதை நாம் ஏன் தரித்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. 24வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. மெய்யான நீதியிலும், மெய்யான நீதியிலும், பரிசுத்தத்திலும், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயலாக நீயும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? இப்போ அந்த சாயலை இழந்துட்டான். யாரு? ஆதாம் இழந்துட்டான். இப்போ நமக்கு திரும்ப அந்த சாயலை தேவன் கொடுக்க போகிறார். எப்போ கொடுக்க போகிறார்? இப்போ அதுக்கு தேவையான எல்லா ப்ராசஸும் நடந்துகிட்டு இருக்குது, எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்குது. சிலுவையிலே ரத்தம் சிந்திட்டார், நம்மளுடைய பாவத்துக்காக மரித்துட்டார், நம்மளுடைய எல்லா அக்கிரமத்துக்காக மன்னித்துட்டார். ஒரே மனிதனால எல்லாரும் என்ன ஆனோம்? பாவிகளானோம். ஒரே மனிதனால எல்லாரும் என்னவா ஆகிறோம்? நீதிமான்கள் ஆகிறோம். இப்போ எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. அப்ப எப்ப அந்த சாயலை அடைய போறனா, இயேசு வருகிறார் என்று எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம எதிர்கொண்டு மத்திய ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திக்க போவோம். அப்பொழுது எல்லாரும் என்னவாகுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். அதுதான் அந்த முந்தின சாயல், அதுதான் அந்த முந்தின தேவனுடைய அந்த ரூபம். அது நீங்களும் நானும் என்ன செய்ய போறோம்? அதுக்கப்புறம் தான் நீங்களும் நானும் 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில செய்ய போகிறோம். இயேசு வந்து அந்த பழைய மனிதனை கலட்டி போட்டு, பாவம் செஞ்ச உடனே ஆயிட்டான் பார் பாவியா. பாவம் செஞ்ச உடனே என்ன ஆயிட்டான்? அவனுடைய அந்த நிர்வாணம் தெரிஞ்சதில்ல, அந்த தேவனுடைய மகிமை இழந்தான்ல, அதே போல அதனால தான் அதை போலவே நம்மளை 1000 வருஷம் இந்த பூமியில் கர்த்தர் நம்மளை அரசால செய்வார். அல்லேலூயா. அந்த 1000 வருஷ அரசாட்சியில் நம்ம யாருமே வந்து இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையின்படி வாழ முடியாது. எப்படி வாழ முடியும்னா, எப்படி ஏதேம் தோட்டத்தில் ஆதாமை படைத்து தேவன் வைத்து எந்த சுதந்திரத்தை தந்தார், உணவு கூட அந்த உணவு தான். நம்ம பழத்தையும் காய்கறியை மட்டும்தான் அந்த நாள் 1000 வருஷத்தில் என்ன செய்வோம்? வசனம் இருக்கு. ஏசையாலியும் எசைக்கேலியும் நாங்கள் வாசிக்கும் போது வசனம் இருக்கு, அதை தான் சாப்பிட முடியும்.
அங்கே எப்படி ஆதாம் சிங்கத்தோட கரடியோட புலியோட விளையாடிட்டு அவன் தானே பேர் வச்சான். அதே போல் நாமளும் ஒருமித்து என்ன செய்வோமா வாழ்வோம். சிங்கத்தோடு ஒருமித்து வாழ்வோம். சிறு பிள்ளை பாம்புகளோடு விளையாடும் அப்படின்னு வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, போட்டிருக்கு. அதுதான் இந்த சாயலை அணைந்து. அப்போ அந்த நிலைமைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யப்படணும், மாறுபடணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நம்ம மறுரூபமாக்கப்படணுங்க. நமக்கு ஐயா இருக்காங்க, அதனால் நிறைய முறை அவங்கள கூப்பிட்டு அவங்க அதே ட்ராக்லேயே தானே என்ன செஞ்சாங்க. ஆனால் அது மாதிரி வாழக்கூடாது. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. ஏன்னா அவங்க சாட்சி சொல்கிறதுக்காக சொன்னாங்க. ஒரு கிறிஸ்தவன் அப்படி வாழக்கூடாது. வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, உலக வாழ்க்கை என்ன செய்ய முடியாது. ஆமாம், நமக்குன்னு தேவன், அதாவது நான் சொன்னது அந்த வாழ்க்கையை அவர் சினிமா துறையில் அவர் வேலை செஞ்சு அதெல்லாம் சொல்லலை, விக்கிரதத்தை ஆராதித்தார். ஆனால் அவரே அதுக்கு வசனம் சொன்னார், என்னை அன்றி உனக்கு வேறு ஒரு இந்த வேலை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவன் அதை அருவருக்கிறார். தேவன் அதை, ஏன்னா அவர் தான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அவரை அன்றி அது வேற, என் மகிமையை நான் வேற ஒருவனுக்கு கொடேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த நாம ஆராதிக்கிற ஆராதனையை வேற ஒருத்தரை ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை வைக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. அதனால அந்த புதிய ஆவிக்குள்ளாக புதிய மனிதனாக நீங்கள் நான் என்ன செய்யப்பட வேண்டும், பிறக்கப்பட வேண்டும். வசனத்தில் நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடு உன் இருதயத்தை என்ன செய்யணும்? ஏன்னா இருதயம் மகா கிறுக்கும் கேடும் உள்ளதமா இருக்கிறது. பல வகையில யோசிக்கும். இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படிலாம் யோசிக்கும். அதுவும் வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய யோசிக்க தோணும். தவறு இல்லாமல் அதை ரைட்டின் பேச வைக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளே, நம்மளோட கூட இருக்கிறவர் உண்மை உள்ள தேவன். அவருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ நம்ம உள்ளத்தை மிகவும் என்ன செய்யப்படணுமா, பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டுமா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, ஒரு அல்லே சொல்லுவோமே. கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை புதுப்பித்து வாழும்படியாக நம்மளை என்ன செய்ய சொல்றாருங்க. தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரட்சகத்தின்படியே அதாவது நான் என்னுடைய நீதியோ, என்னுடைய நியாயமோ, என்னுடைய திறமையோ அதெல்லாம் இல்ல, அவருடைய இரட்சணத்தின்படியே, அவருடைய இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். எதுல அப்ப இன்னைக்கு நாம எப்படி புதிதாக்கப்பட முடியும்? நம்மளுடைய உள்ள எப்படி புதிதாக்கப்பட முடியும்? ஹலோ, நீ 1000 செய்தாலும் பரிசுத்த ஆவி உன்னை புதிதாக்கப்படுகிறதுக்கு உன் இருதயத்தில் நீ இடம் கொடுத்து தான் ஆக வேண்டும். எவ்வளவு டேலண்ட் பிரசண்டா பேசலாம், ஞானமா பேசலாம், அறிவா பேசலாம். ஆனா இந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள இல்லைன்னா நீ என்ன ஆக்க முடியாது. ஹலோ தம்பிங்களா, கவனிங்க. பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்தாதான் மாற்றமே உண்டாகும். அது வரைக்கும் எப்படி பேசலாம்? ஸ்டைலா பேசலாம், அறிவா பேசலாம், திறமையா பேசலாம், மற்ற இருதயத்தை கவரக்குள்ள கூட பேசலாம். ஆனா எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானுடைய மாற்றம் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வரணும். அல்லேலூயா. நீங்க நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அவன் கொஞ்சம் சரியில்லை, சரிப்படுத்துறதுக்காக 1000 பேசுங்க, அவன் கேட்குற வரைக்கும் கேட்பான். சில டைம் உணர்வான், சில டைம் தப்புன்னு கூட உணர்வான். ஆனால் 10 நிமிஷத்தை தொச்சு போட்டு வெளில போயிடுவான். திருப்பி பழைய குருடி. இப்படி தான் நடக்கும். ஆனால் அதே பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அவனை உடைத்து உருமாக்கி
அவனை கத்த சரி பண்ணி தமக்கு சாட்சிகளாக வைப்பார். கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால உன் வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? இடம் கொடுக்கணும். அப்படி வந்தாதான் உன் இருதயத்தில் என்ன உண்டாகும். தம்பி, நான் சொல்றது புரியுதா? நான் இன்னைக்கு பிரசங்கம் எடுக்கல, ஆனா ஐயா பிரசங்கம் பண்ணுவாருன்னு நினைச்சேன் ஏதாவது, ஆனா பண்ணல. அதனால ஆவியானவர் காலையிலேயே எனக்கு என்ன செஞ்சார், 4 மணிக்கு என் மனைவி கிட்ட சொன்ன, மேலே இவரை கையை பிடிச்சி மேலே ஏற்றி விட்டுட்டு ஆவியானவர் உணர்த்துறார். நான் உடனே கீழே போனேன். என்னவோ அந்த வசனத்தை திருப்பி என்ன தியானிக்க சொல்கிறார். நீ போய் மேலே, நான் ஒரு 10 நிமிஷம் இந்த வசனத்தை தியானிச்சுட்டு வரேன் அப்படின்னு. அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, தேவ சித்தம், தேவனுடைய திட்டம், இந்த சபையில் யார் எப்படி வந்தாலும் ஆவியானவருடைய நடத்துதல் இந்த இடத்துல கட்டாயம் நடக்கும். அவங்கள உருமாற்றி என்ன செய்வார்? நம்மளுடைய வாரம் முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறல்ல, என்னோட பேசின ஆண்டவர், என்ன நடத்தின ஆண்டவர்னு, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ என்ன செய்யணும்னா, தேவனுடைய ஆவிக்குள்ளாக பிறந்து உனக்குள்ள அது என்ன உண்டாகணும்? பெரிய மாற்றம் உண்டாகணும். அந்த ஆவியானவர் வந்துட்டார்னா உன் இருமாப்பு மாறிடும், பெருமை மாறிடும், உன் மேட்டுமை மாறிடும். ஐயாவன் சுவாங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப ரொம்ப தாழ்மையான மனுஷன். அவர் சொன்ன ஒரே சாட்சி, மற்றபடி வேற எதுவும் சொல்ல. அவர் ரொம்ப அன்பாக பேசுவார். யார் இவங்க அவங்கெல்லாம் இல்லை, யார் இடத்துல இருந்தாலும் அன்போடு பேசிட்டு, சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு, ஏதாவது ஒன்று நம்மளை கேலி கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷப்படுத்திட்டு போய்கிட்டே இருப்பார். நாங்கள் அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஒரு குணம் போதுமே ஆண்டவர். அதனால தான் அவங்க வீட்டில் அவ்வளோ பேர் இருந்தெல்லாம் அவரை கொக்கி போட்டு இழுத்துருக்கிறாரு. இந்த அன்பு தான் தேவை. வந்து நீ அன்பா இருக்கிற, என் அன்பை பற்றி மற்றவங்களுக்கு என்ன செய்ய, எடுத்து சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யாரையும் உயர்த்த அவருக்கு லேசான காரியங்க. அவர் யாரையும் மேன்மைப்படுத்த அவருக்கு லேசான காரியம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கவனிங்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் அப்படின்னா என்ன? புதிய சிருஷ்டி ஆயிட்டா பழைய ஏதோ பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு இல்லை, பழைய குணங்கள் இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, பார், நான் கண்டு இந்த பைபிளை தூக்கிட்டேன், இதை இப்படி லைட்டா வச்சேன்னா என் உள்ள பழைய மனுஷன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், அவன் இன்னும் கிறிஸ்தவன் ஆகல. ஆகனவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடணும், ஒளிஞ்சே போயிடணும். அது கண்ணாலையும் பார்க்கக்கூடாது, அது சாராம்சமும் தெரியக்கூடாது, அதோடைய சுபாவமும் நமக்கு தெரியக்கூடாது. முற்றிலும் நம்ம என்ன செய்யப்படணும்? இன்னைக்கு அப்படி ஆக்கப்பட்டவன் தான் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா. அபாத்திரமாய் போஜனம் பண்ணாமல். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும்? மாற்றம். பழைய செல்லாம் என்ன செஞ்சிடணும்? உங்களுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது, தேவனுக்கு பிரியமில்லாதது, எத்தனையோ முறை உங்களை உணர்த்திட்டு இருப்பார் ஆண்டவர். எத்தனையோ முறை உங்களை என்ன செஞ்சிருப்பாரு? பேசியிருப்பார். நான் அதை அலட்சியம் பண்ணிட்டு அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நானும் அப்படியே இருக்கிறேன். ஆனால் ஆண்டவரை தான் நேசிக்கிறேன், ஆண்டவரை தான் துதிப்பேன். எங்கே போனாலும் சாப்பிட்டா கூட சிலுவை போட்டு தான் சாப்பிடுவேன், வெளியே போனால் கூட ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ள. அதெல்லாம் மேட்ரு இல்லைங்க, அதெல்லாம் மேட்ரு இல்லை. உன் பழைய மனுஷனை என்ன செஞ்சிடணும்? தூக்கி எறிஞ்சிடணும். இந்த புதிய ஆவியை உனக்குள்ள பெற்று உன் சுபாவம் எல்லாமே டோட்டலாக சேஞ்சாக இருக்கணும். உன்னுடைய எல்லா புத்தியும் என்னவா இருக்கணும்? மாற்றமாக இருக்கணும். என்ன மாற்றம்? ஏசு கிறிஸ்து நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னவருடைய அந்த அனுபவங்கள் நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்யணும்? அது நமக்குள்ள என்ன செய்யணும்? அப்ப பாருங்க, அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன ஆயிடுச்சு? புதிதாயிடுச்சு. சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு நம்மளுடைய எல்லா சுபாவமும், ஆமா, இந்த பாருங்க, நீங்க 2வது உங்க ஞானத்துல யோசிக்காதீங்க, இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும்,
ஞானம் அவசியம் உலகத்தில், ஆனால் நமக்கு அவசியம் நம்மளை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அவர் தான் சொன்னார், நீ சும்மா இரு, உனக்காக நான் பேசுவேன்னு சொன்னார்ல, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னார்ல. அப்போ என் திறமையை காட்டிலும், என் அறிவை காட்டிலும், என் பலத்தை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்த அவர் வல்லவர். இவருக்கு இயேசுநாதர் தேவை. அதனால ஒரு ஆட்டோக்காரனை தேவதூதனா முன்னாடி நிற்க வச்சுட்டாரு. இதான் விஷயம். அன்னைக்கு இவர் விட்டுருந்தா பிரிட்ஜில் இருந்து இறங்கி இருப்பார். செத்துட்டு இருந்தா பிரச்சனை இல்லைங்க. காலகையை வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு வரைக்கும் வலிச்சு வலிச்சு நடந்துருக்கணும். உண்மை தானே? சாவு வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அது எவ்வளோ கஷ்டம். ஆனால் என் மகன் அப்படி இருக்கக்கூடாது. எனக்காக அவர் உலகம் எங்கும் போய் சாட்சி சொல்லணும். சினிமாவில் பெற்ற பேரை காட்டிலும், உலக ரீதியில் பெற்ற பேரை காட்டிலும் எனக்குள்ள வந்து நான் உயிரோடு இருக்கிறது அநேகருக்கு பறைசாட்டுகிறதுல உலகம் எங்கும். அப்படி போய் சம்பாரிச்சு ஒரு பிளாட் வாங்கியிருக்கலாம், அப்படி போய் சம்பாரிச்சு ஒரு கார் வாங்கியிருக்கலாம். இப்போ சம்பாதிக்கிறதுக்குனே ஓட மாட்டார். அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக காரு, வீடு, பங்களா, சாப்பாடு. ஊழியக்காரன் ஆகிட்டா சாப்பாடுக்கெல்லாம் அளவே இருக்கு. சாப்பிட முடியாது. இப்போ 4 ஸ்ட்ரென்த்து வச்சுக்கிறாங்கன்னா சும்மாவா? 2 ஸ்ட்ரென்த்து வச்சுக்கிறவனுக்கே இப்படி இருக்குது, 4 ஸ்ட்ரென்த்து வச்சுருக்கிறாரு, எப்படி இருக்கும்? எத்தனை ஸ்ட்ரென்த்து வச்சாலும் நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக தான் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறோம் ஆண்டவருக்குள்ளே. அது ஒரு பக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாருங்க, இவருக்கு தேவை பூமியில் சாட்சி சொல்ல. ஆண்டவர் யாரை அனுப்பிச்சிருக்கிறாரு? தூதனை, ஆட்டோக்காரனை என்னவா அனுப்பிச்சிருக்கிறாரு? அவன் பாருங்க விட்டுட்டு போயின்னுட்டானா. யாருன்னா வெயிட் பண்ணுவாங்களா? சாவறதுக்கு ஆட்டோக்காரன் வந்து ஒரு ஹவர் கழிச்சு ஆட்டோ எடுப்பாரான், இவர் அப்புறமா போய் சாவாராம். இது என்ன சினிமாவில் விடுற மாதிரியே இங்கே விடுற மாதிரியே இருக்கு. அல்லேலூயா. ஆனால் வசனம் பேசிச்சு பாருங்க, செப்பேனியா 3:15. அல்லேலூயா. இனி என்ன செய்யாது, உனக்கு தீங்கை காண மாட்டா. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்திருக்காது. ஏன்னா வசனம் பொய் சொல்லாது. நான் பொய் சொல்லிடலாம், வசனம் என்ன செய்யாது? ஆண்டவருடைய வார்த்தை அவருக்குள்ளே இருந்தது. அப்போ புதிய மனிதனாக என்ன செஞ்சிடணும்? இன்னைக்கு நம்ம மாறிடணும். அடுத்த வசனம், ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிச்சிடலாம். ரோமர் 12:2. 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹலோ, நம்மளுடைய மனம் புதிதாகிறதுனால நம்ம எல்லாருமே என்னவா ஆயிடுறோமா? மனிதனுடைய சாயலை கழித்து தேவ சாயலை அணைந்து மறுரூபமாக்கப்படுகிறவர்களா இருக்கிறோமா? எல்லாம் அழகா தெரியறதுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறது எக்ஸ்ட்ரா தானே மாட்டுவாங்க. ஆனா நாம தேவனுக்குள்ள வந்து இருக்கிறதெல்லாம் கழட்டுறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்பவும் மகிமையா தானே இருக்கிறோம். அதுதான் மறுரூபமாக்கப்படுகிறது, இந்த மண்ணான சாயலை கழித்து. ஏன்னா ஆதாம ஆண்டவர் அப்படிதான் படைச்சாருங்க. ஆனால் அவன் மீறினதுனால அவன் சாயல் மாறி போச்சு, அவனுடைய தோற்றம் மாறி போச்சு, குணம் மாறி போச்சு. அவன் முதல் பெத்த பிள்ளை கொலைகாரன் ஆயிட்டான். அவன் முதல் பெத்த பிள்ளை யாராயிட்டான்? ஏன்? அது தேவனுடைய சாயல்ல தேவ திட்டத்தின் படி பிறக்க வைத்திருந்தா அவன் கொலைகாரனா இருக்க மாட்டான். இயேசு எப்படி அன்பானவராக இருந்தாரோ அதே போல அவன் அன்பாதான் இருந்திருப்பான். ஆனால் அவன் தேவசாயலை இழந்து பிள்ளையை பெற்றதுனால அந்த பிள்ளையும் குலகாரனாய் மாறிட்டான். ஃபஸ்ட்டு அவனுடைய முகநாடி வேறுபட்டு போனது. அவன் கோபக்காரனாய் மாறினான், குலகாரனாய் மாறினான். தேவனுடைய தோட்டத்தை விட்டு வெளியே ஓட, வீட்டை விட்டு வெளியே என்ன செஞ்சான்? அடங்காத பிள்ளைங்க ஓடம்பர் அந்த மாதிரி ஓடி போயிட்டான். இன்னைக்கு இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் மாறிடணும். நான் தேவ சாயல் சொல்லுங்க. நான் இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மனுஷ சாயல் அந்த ரூபத்தில் இருந்தீங்கன்னா எனக்குள்ள அந்த தெய்வீக சுபாவம். இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பு இதில் பேசுறதுக்கு நான் மேல் தோற்றத்தில் இல்லை, உள்ளான இருதயத்தை பற்றி பேசுகிறேன்னு அடுத்தது அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் பேசணும். நேரம் இல்லை.
ஆனால் அடுத்த அந்த 4 பாயிண்ட்டு நான் பேசுறது இந்த அவுட்லுக், இந்த வெளி தோற்றங்கள் அல்ல, உள்ளான இருதயத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. அந்த உள்ள எப்படி மாறும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்டது நம்ம சாயலாய், தேவ சாயலாய் மாறணும். அப்படியே எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஓ ரபாலா சதா ரபாலா ராதா